என்ன கத்தி சேலத்துல இருக்கீங்க? ஆமாங்க. ஓகே ஓகே. நாளைக்கு ஏதாவது மீட் பண்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க. நான் சேலம் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நேட்டிவ். ஓகே ஏதாவது டிஎம் பா ஓகே நாளைக்கு டிஎம் பண்றேன் bro. ஓகே. bro அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் ஒண்ணு. ஆல்ரெடி நீங்களே 2-3 டைம்ஸ் பேசல சொல்லியிருக்கீங்க. ஆகஸ்ட் 15 தான் ஆக்சுவலா கோட் வர மாதிரி இருந்துச்சு. புஷ்பா ரிலீஸ் ஆகுறதுனால போஸ்ட்போன் பண்றாங்க அப்படின்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க. வலைபேச்சுட்டு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் யூடியூப்ல சொல்லியிருக்காங்க அந்த டைம்ல. புஷ்பா 2 ரிலீஸ் ஆகுறதுனால தான் செப்டம்பர் 5 கோட்டு மாறி இருக்கு அப்படி. பட் அதை பத்தி ஆமாங்க, இதுல என்ன இருக்கு? ஒரு பெரிய படம் வரும். இல்ல அதை பத்தி விஜய் வந்து இல்ல இல்ல அது ஓகே இல்ல ப்ரோ. அது நியூட்ரல் பெரிய படம் வரப்போ போகும்ல. அதை பத்தி எதுவுமே இது பண்ணாம ஃபீட் ஃபுல்லா ரொம்ப இரிட்டேட்டா எங்களை எதிர்க்க எவனுமே இல்ல. நான் கோட் ரிலீஸ் பண்றப்ப எவனாவது ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிருக்கணும்ல, பயந்துட்டாங்க. அப்படி இப்படின்றப்பதானே நமக்கு புஷ்பா பார்த்தா நீங்க போஸ்ட்போன் பண்ணீங்க. அப்ப எப்படி ஒரு படத்தை விட்டு ஒரு படம் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு மாறதான் செய்யும். அது இவங்க இது பண்ணாம அது சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதனால அதை கேட்கணும்னு தோணுச்சு. அதை பத்தி யாரும் பேசல. புஷ்பா 2னாலதான் கோட் வந்து செப்டம்பர் 2 போச்சு அப்படின்னு அதை சொல்லணும்னு தோணுச்சு. புஷ்பா அதுதான், வேற வந்து ஒண்ணும் தெலுங்கு படங்க. தெலுங்கு படத்தை ஏன் வந்து பேசுறீங்க? அது தேவையில்ல. அவன் கேட்கறது வந்து இல்ல. செப்டம்பர் 5 அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படமும் கூட வந்து கிளாஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அது உண்மைதானே? அது உண்மை இருந்தாலும் இதுவும் ஒரு பக்கம் உண்மைதானே. இதனால அது போஸ்ட் பண்ணாச்சு இல்ல. அததான் கேட்கணும், வேற ஒண்ணும் இல்லை. ஏதாவது ஒண்ணு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு படம் அபிஷியலா ஒண்ணுக்கு ஒண்ணு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட்போன் வந்துச்சா பண்றது உங்களுக்கு? கரெக்ட் தான். அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா? அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா? என்ன இருக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்? அபிஷியலா எதுக்குதாங்க அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வந்துச்சா அபிஷியல் ரிலீஸ் டேட்? அனௌன்ஸ்மெண்ட் வரணும்? இல்ல புரியல. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதை வச்சுதான் எல்லாமே பேசுறது பிடிக்கிறது எல்லாமே அபிஷியல் பண்ணிட்டு இருக்காங்களா? அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டேட் இப்ப நம்ம சொன்னாங்களா? பேசுறது வந்து எல்லாமே எல்லாமே இது பண்றது அபிஷியலா நடக்கிறது மட்டும்தான் வச்சுக்கணும் சொல்லுங்க. ரிலீஸ் டேட்டுங்கிறது எதுவுமே அபிஷியலா அபிஷியலா யார் அனௌன்ஸ் பண்ணணும்? அபிஷியலா பேசுறது இல்லைங்க. அதுதான் சொல்றேன். அபிஷியலா நடக்கிறது மட்டும்தான் பேசி. எங்க இப்ப விடாமுயற்சி என்னைக்கு இங்க ரிலீஸ்க்கு பிளான் பண்ணாங்க? இல்ல விடாமுயற்சி என்னைக்கு விடாமுயற்சி அனௌன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க? பிளான் பண்ணல. பண்ணல. அப்ப நான் போய் விடாமுயற்சி அன்னைக்கே பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் பேச முடியுமா? அன்னைக்கே பண்ணா இன்னும் அது பேசிட்டு தானே இருக்காங்க. தீபாவளிக்கு அப்படி இப்படின்னு பேசி நடக்கிறதா பேசிட்டு தானே இருக்காங்க. அது ஏங்க மாதிரி இதுவும் நீங்க இது ஒரு அனுமானம் பக்கம் வலைபேச்சு சொல்ற எல்லாம் நம்பிடலாமா? அனுமானம் வலைபேச்சு இல்லைங்க. சொல்றான்னு நீங்க சோர்ஸ் அனுமானம் சொல்றீங்க. இல்லைங்க. ஆமாங்க, வலைபேச்சு சினிமாக்கெல்லாம் விஜய் ஒரு மாதிரி. பிரச்சனை என்ன இப்ப? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல கரெக்ட். நான் ஆர்கியூக்கே இல்லை, சொல்லிட்டு நான் போயிடலாம் தான் பார்த்தேன். ஹரிசா கேட்டனாலதான் நான் பேசினேன். புஷ்பா பார்த்து கோட்டு பயந்து டேட்டை மாத்திட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல கார்த்தியா, அது நடந்துச்சு இல்ல. அதை நான் நீங்களே சொல்லிருக்கீங்க 2 முறை. அப்ப புஷ்பா என் டேட்டு மாத்துச்சு. அதை நான் சொன்னேன். அப்படி சொல்ல புஷ்பா யார் பார்த்து அது வந்து பயந்துச்சு? அப்புறம் நடந்தது. புஷ்பா ஆகஸ்ட் 15 இல்லையே, கோட்டை பார்த்து தான். இப்படி உங்களுக்கே காமெடியா இருக்கும். அப்படிதாங்க இருக்கு நீங்க சொல்றதும். ஏங்க புஷ்பா ஆகஸ்ட் 15 வந்துச்சானே, அப்புறம் என்ன புஷ்பா போச்சு? கார்த்தி நான் சொன்ன அது வந்து ஷூட்டிங் ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகி டைரக்டருக்கு ஏதோ இஷ்யூன்னு சொன்னாங்க ஹீரோ. அது மெட்டீரியல்ஸ்னால புஷ்பா போனா மட்டும் டைரக்டர் இஷ்யூ, ஷூட்டிங் டிலே. நீங்களே சொன்னீங்க ட்வீட்ல. ஆமாங்க, அவங்க ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 15 பிளான் பண்ணாங்க. ஓகேவா? அந்த டேட்ல இந்த படம் வருதுன்னு செப்டம்பர் 15 ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புஷ்பா வந்து மாறிடுச்சு. அப்புறம் ஒண்ணு புஷ்பா மாறிடுச்சுன்றதுக்காக மாத்த முடியுமா? அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ஓகே அந்த டேட்ல போயிடுவோம் போயிடறாங்க. அவ்வளவுதான். சொன்னதை நான் திரும்ப கேட்கணும் அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் ஆர்கியூ பண்றதுக்கு ஓகே ஓகே. நீங்க சொன்னதை நான் திரும்ப ரீகாஸ்ட் பண்ற மாதிரி நான் திரும்ப கேட்கறேன். ஆமாங்க, நான் சொன்னது கரெக்டா தாங்க சொன்னேன். ஆகஸ்ட் 15 லீவு வந்து புஷ்பா வருது, விநாயகர் சதுர்த்தி லீவுக்கு வந்து கோட்டு வருது, அப்படின்னு தான் பிளான் பண்ணும். ஓகே, அந்த படம் வரலன்னா இது பண்ணியிருப்பாங்க. இவங்க வருதுன்னு சொன்னாங்க, அது ஓகே. இந்த லீவ் விட்டா அடுத்த லீவ் அவங்க டார்கெட் பண்றாங்க. அந்த படம் வரலன்றத எப்ப சொன்னாங்க? 2 மாசம் முன்னாடி சொன்னாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணது முன்னாடியே பண்ணிட்டாங்க. என்ன பண்ண முடியும் அதுக்கு? அவங்க வரலன்றதுக்காக இவங்க முன்னாடி வரதா? இல்ல கார்த்தி, அது ஓகே. நான் ஆர்கியூக்கு இதுக்குமே இது இல்லை. நான் கேட்டேன், இதுதான் அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு வேற எந்த இது ஜஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சு அவ்வளவு.
அஜித் ஃபேன்ஸ் விஜய்னு ட்ரிகர் பண்றதுக்கு பேசினா அது அப்படி போயிட்டே இருக்கும். இதை மட்டும் கேட்கணும் நினைச்சாங்க. தட்ஸ் ஆல். இதெல்லாம் சிம்பிள் மேட்டருங்க. ப்ரோ செப்டம்பர் 5 2 பெரிய படம் கிளாஸ் வர அளவுக்கு நல்ல டேட்டா ப்ரோ. இல்லை செப்டம்பர் 5 லீவு கிடையாது, செப்டம்பர் 7 லீவ் இருக்கு, விநாயகர் சதுர்த்தி லீவ் இருக்கு. ஸோ அந்த ஒரு வீக்கெண்டு அந்த லீவு, அதுக்காக 2 பெரிய படம் கிளாஷ் வர அளவுக்கு அந்த அளவுக்கு லீவ் இல்லை, அந்த அளவுக்கு லீவ் இல்லை. அதான் ப்ரோ அப்படி எப்படி ப்ரோ 2 பெரிய படம் கிளாஸ் வரல 6 வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருங்க சொன்னா? அதான் ப்ரோ ரஜினி ஃபேன்ஸ்லாம் நடந்து வந்தாலே ஹிட் ஆயிருன்னு சொல்ற மாதிரி இவங்க இந்த சைடு வந்துட்டு யாரு கிளாசிக் வரல லாங் டேஸ் இருந்தால் தான் கிளாஸ் வர முடியும். விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி கிளாஸ் வர முடியும்? ஏங்க விநாயகர் சதுர்த்திக்கு சிவகார்த்திகேயன் படம்லாம் வந்திருக்கு, ஒரே நாள்ல 2-3 படம்லாம் வந்திருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க ப்ரோ? அது எப்படி ப்ரோ 2 பெரிய படம் வரும் ப்ரோ? இப்போ KGF 2 வந்துச்சு, இப்போ என்ன பீஸ்ட் டேட்டை மாத்தினாங்களா ப்ரோ? அது வந்து ஒரு நாள் முன்னாடி தானே ரிலீஸ் பண்ணீங்க. KGF 2 அது ஒட்டுக்கா ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன் டேட் KGF 2 எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க? இவங்க எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க? இவங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் தான் KGF 2 அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்க வரதுனால ஒரு நாள் முன்னாடி வரல. ரிலீஸும் பீஸ்ட் ஒட்டுக்கா வருவேன்னு பண்ணிருக்கீங்க, அதையே பண்ணல ப்ரோ. இங்க பாருங்களேன், இப்ப சொல்றேன், நீங்க என்ன டேட் வேணா எழுதி வச்சுக்கோங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ண டேட்ல எந்த கொம்பம் படம் வந்தாலும் அன்னைக்கு வரும். அது அவங்க ஒரு கமிட்மெண்டா பாக்குறாங்க, அவ்வளவுதான். இது நடந்துருச்சு, இதனால ஃபேன்ஸ் அப்படிதான் பேசுவாங்க. செப்டம்பர் 5 அலோனா வரும் மாசம், அவன் ரிலீஸ் டைம்ல அவன் மாசா தான் பேசுவான். இது என்னங்க இருக்கு? இத வந்து ஒரு பெரிய இதுவா அவனே என்ஜாய் பண்ண விட்டுருங்க, ஒன்னும் தப்பு இல்ல. அதேதான் ப்ரோ, எல்லா சைடும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்குன்னு சொல்ல வரேன். விநாயகர் சதுர்த்திக்கு 2 பெரிய படம் வராது ப்ரோ எப்படினாலும், அது கன்ஃபார்ம் ப்ரோ. நீங்க எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணாலும் கூட வேட்டைனே வந்திருந்தாலும் கோட் அனௌன்ஸ் பண்ணிருந்தா அந்த டேட்ல கோட் வந்தே ஆகும் ப்ரோ. அன்லஸ் அதர்வைஸ் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ்ல படம் முடிக்காம போச்சு, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா போயிடும். இது வந்து விஜய்னால நடந்துருச்சு, விஜய் படம்னா இப்படி அப்படி கிடையாது. இது நடந்துருச்சு அதனால பேசுறாங்க, அவ்வளவுதானே தவிர இது வந்து பாத்தியா அப்படின்னு ஃபேன் மூமெண்ட்ல பேசுவாங்களே தவிர இது நடந்துருச்சு, நடந்ததுனால பேசுறாங்க, அவ்வளவுதானே தவிர இப்படிதான் நாளைக்கும் நடக்கும்லாம் நம்மளால ஃபேனா பேசலாம். நானு நடக்கிற போது எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த லாஜிக்ல சொன்னீங்கன்னா ஓகே. ஆனா பொங்கல், தீபாவளி, பூஜா அந்த 3 ஹாலிடேஸ் மட்டும் தான் பெரிய 2 படம் கிளாஸ் வர முடியும், விநாயகர் சதுர்த்திக்கு வர முடியாது. ப்ரோ இப்போ அக்டோபர் 10 கூட தான் ப்ரோ 2 படம் வந்திருக்கலாம். ஸோ எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. பட் அது ஒரு ப்ரொடியூசர் கால், அவ்வளவுதான். நாங்க கிண்டல் பண்றதுக்கு என்ன வேணா பேசலாம். பட் ப்ரொடியூசர் கால், நான் அன்னைக்கும் சொன்னதுதான், கிண்டல் பண்றதுக்கு என்னையும் சேர்த்து யார் வேணா என்ன வேணா பேசலாம். பட் இட்ஸ் அ ப்ரொடியூசர் கால், அவ்வளவுதான். அட் எண்ட் கரெக்ட் தான், ஃபிளெக்ஸ் பண்றக்கு ஹைப் பண்றக்கு அது சொன்னா கரெக்ட் தான். இப்போ செப்டம்பர் 5 ஒரு அமரானோ கங்குவாவோ ரிலீஸ் பண்ணியிருந்தா கோட்டுக்கு அங்க என்ன அது பெரிய டேட் பார்த்துன்னு போயிருப்பாங்க. பூஜா, தீபாவளி மாட்டாங்க, மாத்திருக்கவே மாட்டாங்க. செப்டம்பர் 5 2 பெரிய படம் வர முடியாது ப்ரோ. ப்ரோ அக்டோபர் 10 கோட் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் வந்திருந்தாலும் அக்டோபர் 10ல இருந்து கோட்டு மூவ் ஆயிருக்காதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு கமிட்மெண்டா பாக்குறாங்க. அது வந்து இது இப்ப எப்படி இப்போ சூர்யா ஃபேன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்றாங்க. நான் ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். ரொம்ப நேத்தெல்லாம் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்தாங்க. ஒரு 1000 பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க ரொம்ப கன்சிடர் பண்ணி, இப்போ நீங்க மாஸ்டரும் பாத்தீங்கன்னா அப்படிதான், ஒரு 50% ஆக்குபென்சில வருதுங்கிறது ரிஸ்க் தான். ஒரு ப்ரொடியூசர் ஆட் த கமிட்மெண்ட், த ஹீரோ ஆட் த கமிட்மெண்ட், தே கேம், அவ்வளவுதான். இது கூட நான் சொல்ல, ஒரு சூர்யா ஃபேன் தான் சொல்லியிருந்தாரு ஒரு இது ரெக்கார்டிங் கேட்டா, அதனால தான் சொல்றேன் நான். கரெக்ட் ப்ரோ, அக்டோபர் 10 பேசல ப்ரோ, செப்டம்பர் 5 தான் சொல்லிக்கிறேன். செப்டம்பர் 5 வந்து ஆல்ரெடி கங்குவாவோ அமரானோ லாக் பண்ணியிருந்தா செப்டம்பர் 5 வந்திருக்க மாட்டாங்க. பூஜா லிஸ்ட் தெய்வம்னு பெரிய டேட் தான் போயிருப்பாங்க கோட்டே. ஏன்னா செப்டம்பர் அகாமடேட் ப்ரோ அதான் யாரு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்றான்றது தான் இருக்கு. ஹீரோ படம் அவ்வளவுதான். வந்திருந்தா அதை தாண்டியும் போயிருக்க மாட்டாங்க ப்ரோ. ஓகேவா? அவங்க ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதர் அக்டோபர் 10 இருந்தாலும் செப்டம்பர் 5 இருந்தாலும் அவங்க வந்திருப்பாங்க, எந்த ஹீரோ படம் வந்திருந்தாலும். இல்ல ஆனா ஒண்ணு சொல்றேன், இவர் சொல்ற மாதிரி இப்ப கங்குவா அக்டோபர் 10ன்னு அனௌன்ஸ் பண்ணி வேணும்ட்டே அதுக்கப்புறமா வேணும்ட்டு அந்த டேட்டா புடிச்சு வரதுன்றது இவர் சொல்ற மாதிரி அந்த மாதிரி அது மாதிரி பண்ணணும்ன்ற அவசியம் இருந்திருக்காது, பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா சி அட் த எண்டு வந்து ஒரு கமிட்டட் ப்ராடக்ட் தான் அது. ரொம்ப சும்மா ஏனோ தானோலாம் எடுக்கல அவங்க. நம்ம கிண்டல், நான் தெரியும் அகைன் சொல்றேன், நானே கூட ஸ்பேஸ்ல கிண்டல் பண்ணி பேசுவேன். பட் அட் த எண்டு வந்து அவங்க ரொம்ப நிஜமாவே ஏதோ கஷ்டப்பட்டு தான் பண்றாங்க. எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, நேத்து போய் அந்த மாதிரி ஒரு ரீசனிங் அங்க போய் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கவே வேணா, அவாய்ட் பண்ணிருக்கலாமே. அந்த மாதிரி ஒண்ணு சொல்லி அவ்வளவு பெரிய, இவரும் ஒரு ஹீரோ தான் ப்ரோ, அவரும் எவ்வளவு பெரிய மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. ஒரு டைம் அஜித் விஜய்க்கு ஈக்குவலாலாம் வந்தாருக்கு, மேலே எல்லாம் நிறைய படம் கலெக்ஷன் பண்ணிருக்கு. அப்படி இருந்தவர் தான். ஸோ அவர் போயிட்டு சும்மா அவர் மூத்தவர் வந்துட்டாருன்னு எல்லாம் சொல்றதெல்லாம் வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஏத்துக்க முடியாத மாதிரி இருந்துச்சே தவிர
தே வாண்ட் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். நம்மளுக்கு ஃபேன் ஃபைட்டு, அவங்களுக்கு பணம் போட்டாங்கன்னா நம்ம நாளைக்கு போய் 1 கோடியோ 2 கோடியோ நம்ம யாரும் நம்ம பாக்கெட்ல இருந்து கொடுக்க முடியாது, நம்ம கிட்ட இல்ல. ஸோ அதுக்கு அவங்க தான் இது ஜஸ்ட் அது ரொம்ப நாடகத்தன்மையா அது பண்ணிருக்க வேணாம். அவாய்ட் பண்ணிட்டு அவர் போகலன்னா கூட ஓகே தான். அவர்கிட்ட இருந்து யாரும் எக்ஸ்பிளனேஷன் கேட்க போறது இல்ல. அதுலதான் ஃபேன்ஸ் ரொம்ப நேத்து இதாயிட்டானுங்க. ஐயப்பா இது ஃபிக்ஸா? பெங்களூர் ஃபிக்ஸ்டா? விக்டோரியாவா? எஸ் ப்ரோ. சூப்பர் சூப்பர். வெங்கட் ப்ரோ நீங்க இங்கயா? நீங்க அவரும் ஏதாவது பெங்களூர் தான். வராரா? ஓகே. போன வாட்டி போனீங்களோ லியோக்கு? போன வாட்டி அவர் வரல. வரல, போன வாட்டி வரலாமா? ஞாபகம் இருக்கு. ஓகே. ஹலோ கார்த்திக்ண்ணா. ம் நான் பிவிஆர் புக்கிங்ஸ் எல்லாமே இப்போ 4 ஷோஸ் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. ஜியோ கிடைக்காதாண்ணா இப்போ? 4 ஷோஸ் தானா? ஜியோ வந்துருங்க, நாளைக்கு வந்துடும். நாளைக்கு மண்டே தானே, நாளைக்கு வந்துடும். ஆனா ராக்கில இருந்து எல்லா ஸ்கிரீன்ஸுமே 4 ஷோ ஒரு போட்டு ஆக்சுவலா ஷெட்யூல் ஆமா, போட்டாங்களே. அவங்களுக்கு என்னன்னா அந்த 1:30க்குள்ள முடிக்கணுங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரிஸ்க் எடுக்காம நிறைய தியேட்டர்ஸ் வந்து 4 ஷோஸ் தான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. எல்லா தியேட்டருமே பார்த்தீங்கன்னா அந்த 9 மாதிரி மணி தான் பிளான் 9 பண்ணியிருக்காங்க. மணி ஷோ என்ன ஆக்சுவலி பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது இல்லைண்ணா பண்ணிடுவாங்க, ஜியோ வந்துடும். இல்லைண்ணா இப்போ புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க, எல்லா ஸ்க்ரீன்ஸுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. 10:10 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அதுக்கு அதுக்கு வேற முன்னாடி ஷோ காரணம், அதுக்கு வேற காரணம். ஓகே. அப்போ சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் மட்டும் தான் 9 AM இருக்குமாண்ணா? இல்ல சோ வெங்கட் ப்ரோ இப்போ 9 AM கிடையாதுன்னு சொல்றீங்க? சாரி இன்டர் பண்ணதுக்கு. அப்படிலாம் இல்லை, நீங்கள் போட்டுக்கலாம். 9 AM ஸ்டார்ட் பண்ணி 1:30க்குள்ள முடிக்கிற மாதிரி உங்களோட ஸ்கெடியூல் போட்டுக்கணும். ஓகே. இப்போ எதுக்கு அது 10 o'clockன்றது என்ன மேட்டர் ப்ரோ? அது சொல்ல முடியுமா? இல்லை அவங்க போட்டிருக்காங்க எல்லாமே வந்து அவங்களோட இல்ல கம்ஃபர்டபுளுக்காக தான். அது அது வேற ரீசன். ஓகே. ஏஜிஎஸ் காம்ப்ளெக்ஸ்லாம் 9 o'clockலாம் இருக்கும். ஆனா எப்படி பார்த்தாலும் நிறைய ஸ்கிரீன்ஸ்ல இப்போ மால்ல எல்லாம் 4 ஷோஸ் தான் வருது இல்ல. டிபிக்கலா 5 ஷோஸ் வரும். அது இந்த வாட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்கெடியூல் படி. இப்ப பார்த்தா வருமே 9 o'clockலாம் வருமே. சில இதுல ஓபன் பண்றாங்கண்ணா, ரோஹிணி மாதிரி இதுல எல்லாம் இருக்கு. பட் இந்த ஐநாக்ஸ் பிவிஆர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே 4 ஷோஸ் தான் போட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஈஸியாக பிடிச்சிட்டீங்க. ரைட்டா ப்ரோ ரொம்ப ஈஸியாக பிடிச்சிட்டீங்க. என்ன அதை கண்டுபிடிச்சிங்கன்னா போயிடும். ஓகே புரியுது. என்ன சொன்னாரு கவனிக்கல கோகுல்? என்ன சொன்னீங்க? அவங்களுக்குள்ள ஒரு டீலிங்கா? ஐயோ. என்ன சொன்னீங்க கோகுல்? கவனிக்கல. இல்ல ரோஹிணி இந்த சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் மட்டும் அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க போல இருக்கு ப்ரோ 9 AM-க்கு. அதுக்கு மேல எல்லாம் 10 AM-க்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைங்க. அப்படி கிடையாது, அது கிடையாது. தப்பா புரிஞ்சிட்டீங்க, புரியல. ஓகே ப்ரோ இந்த ஊர்வசி தியேட்டர்ல எப்போ டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க தெரியுமா வெங்கட் ப்ரோ? எந்த ஊர்வசி? ஊர்வசி பெங்களூர் தியேட்டர் ஊர்வசி. பெங்களூர்ல இல்ல 4th வரைக்கும் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. அங்க எப்போ அதுக்காக தான் வெயிட் பண்றேன். 5th ஓபன் பண்ணுவாங்களா? நான் கேட்டு சொல்றேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஓபன் ஆயிடுச்சு தான் நினைச்சேன். நான் செக் பண்ணி பாக்குறேன். இல்ல ப்ரோ புக் மை ஷோல பார்த்தேன், இன்னும் வரவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தான் விட்டுருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் மேலதான் 1st 2nd 3rd 4th வரைக்கும் விட்டுருக்காங்க. இன்னும் ஓபன் பண்ணவே இல்லை. எனக்கு அவங்க டைரக்ட் தியேட்டர் பிரசன்டேட்டிவ் தெரியாது, பட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் கேட்டு சொல்றேன். வேற சிங்கிள் ஸ்கிரீன் எது ப்ரோ நல்லா இருக்கும்? முகுந்தா ஊர்வசி தவிர பிருந்தான்னு ஒரு தியேட்டர் இருக்கும், ஸ்ரீனிவாசா ஒன்று இருக்கும். ஆமா ஸ்ரீனிவாசானா இது மடிவாளவா ப்ரோ? எனக்கு ஏரியா பேர் தெரியாது. ஸோ ஸ்ரீனிவாசா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலயே இருக்கும். நீங்க போற விக்டரி நல்லா இருக்குமா ப்ரோ? அந்த தியேட்டர்ல அதான் ப்ரோ பெங்களூர்லயே டாப் 1 ஆக்சுவலா அந்த சிங்கிள் ஸ்கிரீன் தான் நல்லா இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக நான் நிறைய தியேட்டர் போயிருக்கேன் அங்கே பெங்களூரில். ஆல்மோஸ்ட் லைக் 4-5 தியேட்டர்ஸ் போயிருக்கேன். பட் எனக்கு வந்து இங்கே லைக் தப்பாக சொல்லலை, உதயம் தியேட்டரில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே வெளிலேன்னு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும், பெருசாக இருக்கும். பட் ஆனால் இங்கே நம்ம நல்ல சொஃபஸ்டிகேட்டடாக நம்ம பார்த்துட்டோம். இங்கே இருக்கிற சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் செமையாக இருக்கும், வெற்றி காசி ஜிகே இந்த மாதிரிலாம். பட் அங்கே இருக்கிற சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்
அங்க இருக்கிற சிங்கிள் ம். ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி இல்ல. பட் விக்டரி சினிமாஸ் வந்து இங்க காசி, கிருஷ்ணவேணி மாதிரி இருக்கும் உங்களுக்கு அங்க. ஸோ அதனால கொஞ்சம் நல்ல பெட்டரா இருக்கும். படம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். சவுண்டும் சரி, எந்த ப்ரொஜெக்ஷனும் சரி. ஸ்கிரீன் ப்ரோ? எந்த தேட்டர்? எனக்கு அந்த எந்த தேட்டர்? அது ஒரே ஒரே ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தான். சிங்கிள் ஸ்க்ரீன் தான். நான் ஊர்வசி பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ப்ரொஜெக்ஷன் கிளாரிட்டி அவ்வளோ சுமாராக தான் இருந்துச்சு. பட் நான் முகுந்தா தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு எக்கோ அடிச்சது. ஆக்சுவலாக ஆனா வாய்ஸே விக்டரி டபுள் சினிமாஸ்ல டபுளாக தான் கேட்டுச்சு. செலிப்ரேஷன்லாம் கிடையாது. படத்தை பார்த்துட்டு வந்துட ஆ வேண்டியதான். எந்த ஸ்கிரீன்ல நல்லா ஆமாம், இருக்கும்னு உங்களுக்கு சொன்னீங்க? உங்க வாய்ஸ் பிரேக் செலிப்ரேஷன்ஸ்லாம் ஆயிடுச்சு. விக்டரியில் நல்லா இருக்கும் ப்ரோ. அங்கே செலிப்ரேஷன்ஸ் இருக்காது. பட் என்னன்னா உங்களுக்கு முகுந்தா தேட்டர் நான் போனப்போ நான் இது பார்த்தேன். அந்த விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு படம் இருக்கும்ல, கட்டா குஸ்தி, அதை பார்த்தேன். எனக்கு வந்து ம். டைலாக்லாம் எக்கோ அடிச்சிச்சு தேட்டருக்குள்ள. ஸோ எனக்கு அதனால ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. அங்கே ப்ரொஜெக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ விக்டரி ஓரளவுக்கு பெட்டராக ஆமா ப்ரோ. இருக்கும் அவுட் ஆஃப் த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில். பட் பெங்களூரில் எல்லாமே சொஃபஸ்டிகேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிவிஆர், ஐநாக்ஸ், ஆமா. சினிபோலிஸ் இவங்களது தான். ஆமா. இவங்களுக்கு அதனால பெருசா இங்க சிங்கிள் ஸ்க்ரீன்னா விக்டரி பெட்டர். ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அங்கே அப்படின்றீங்களா? ₹300 தான் ஓகே டிக்கெட். ப்ரோ. டிக்கெட் ஆனா மார்னிங் 7:45 ஷோ கூட ஃபுல்லாவே சோல்ட் அவுட் போல ப்ரோ. ஒரு டிக்கெட் கூட கிடைக்கல. ஆமாம், அது நார்மல் ஷோஸ்க்கு வந்து 180 டிக்கெட் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் 295 வச்சிருக்காங்க. நீங்க எந்த ஷோ போறீங்க? மார்னிங் ஷோ தான் ப்ரோ. நான் இனிமேல் தான் பிளான் பண்ணணும். எனக்கு தெரியல. 4 AM ஷோவா? 4 o'clock ஷோ. ஐயப்பன் 4 AM ஷோ போறாரா? ஆமா சூப்பர். ப்ரோ, அதே தேட்டர் தான். ப்ரோ இங்க இருக்கிற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பெங்களூர், கொச்சி, திருவனந்தபுரம், பாலக்காடு இவ்வளோ தூரம் போறாங்க. இங்க வந்து பாக்குறீங்களா? எனக்கு வந்து அங்க வெற்றி வரதராஜரை மிஸ் பண்றேன்னு ரொம்ப ஃபீல். அங்கெல்லாம் இருந்தா அங்க நல்லா இருக்கும் ப்ரோ. இங்க வந்து இங்க எனக்கு அந்த அளவுக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. கார்த்தினா நீங்க காசி தானா இல்ல வேற எங்கேயாச்சும் போறீங்களா? நீங்களும் போறீங்களா? காசி டிஓகே தேட்டர் போலாம். போலீங்க. காசி தேட்டர் போலாம் தாங்க பார்த்தேன். காசி தேட்டருக்கு ஒருத்தர் டிக்கெட் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து வேணடா நான் வரலடா அப்படின்ட்டேன். ஓ, 190 இங்கே டிக்கெட் கொடுக்குறாங்க. அது போய் பார்ப்போம். அவ்வளோதான். நம்ம இங்க டிக்கெட் ரேட் கிடைக்கும், செம்ம நம்ம ரேட்டு. பார்ப்போம். அவ்வளோதான். இங்க பயங்கரமான ரேட் விற்கிறாங்க ப்ரோ சிங்கிள் ஸ்கிரீன் எல்லாம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ₹1000. ஆன்லைன்லயே ₹1000. எல்லா 4 o'clock ஷோ மோஸ்ட்லி. செகண்ட் ஷோஸ்ல இருந்தா 400 500 கம்மியாகுது. அப்ப நம்ம போற தேட்டர் தான் கம்மியான வெங்கடண்ணா, ₹295. ஆமா ப்ரோ, அது 195 காட்டுதுல. ஆக்சுவலி அது பெட்ரு. நீங்க முகுந்தாலாம் பாருங்க எவ்வளவு போட்டிருக்காங்க. பால்கனி 1200, கீழே 1000. எல்லாமே எல்லா தேட்டருமே 4 o'clock இப்போ 1000 தான். எக்ஸ்ட்ரா லீகல் இல்ல அங்க. ஆமா ப்ரோ, அங்க லீகல் தான். அங்க எதுவுமே அங்க ஆன்லைன்லயே அந்த ரேட் தான் விற்கிறாங்க. நீங்க ஓபன் பண்ணி பாருங்களேன். எல்லாமே 4 o'clock ஷோல இப்பதான் விட்டுட்டு எல்லாமே அதுவுமே ஃபுல்லு. எல்லாமே ஃபுல்லு. உங்களுக்கு தப்பில்ல. ஏதாவது எக்ஸ்ட்ரா அதான் டிக்கெட் இருந்தா இப்படிதான் சொல்லுங்க ப்ரோ. வாங்குவானுங்கன்னு தெரிஞ்சா அப்படியே வித்துட்டு போயிடலாம். ஐபன் ப்ரோ, உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருந்தா சொல்லுங்க. அந்த தேட்டர்ல ஃபர்ஸ்ட் 2 டிக்கெட் ஷோல. எடுத்தவரே வெங்கட் ப்ரோ தான். என்கிட்ட வந்து கேக்குறீங்களா ப்ரோ? ஓனரே அவர்தாங்க. போய் ஸ்பீக்கர் விட்டு போயிட்டாரு போல. இதுக்கு வராரு, அவர்கிட்ட கேட்குறேன். ஏதாவது ஷோ டிக்கெட்ஸ் வச்சிருக்காரான்னு. கனெக்டிங் காட்டுது. ப்ரோ வெங்கட் ப்ரோ, உங்ககிட்ட ஏதாவது டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குமா? 7:45 ஷோக்கு இல்ல 4 o'clock ஷோக்கு? வெங்கட் ப்ரோ விக்டரியில இல்ல ப்ரோ ஸ்பீக்கர்ல. இல்ல ஸ்பீக்கர்ல காட்டுது ப்ரோ. எனக்கு காட்டலையே, நான் தானே யோசித்தேன். சரி, நான் டிஎம் பண்றேன்.
கோபி டிக்கெட் போட்டியா? இல்ல ப்ரோ, இன்னும் திருச்சியில ஓப்பன் ஆகல ப்ரோ. இது எல்ஐசி ஓப்பன் ஆச்சு, மணப்பாறையில் ஓப்பன் ஆகல. திருச்சியா? அங்கே இருக்க நீங்க? ஊர்ல தானே இப்போ இருக்கேன். எந்த ஊரு ப்ரோ? எனக்கு தோகமலை. எனக்கு மணப்பாறை திருச்சி ரெண்டுமே 28 திருச்சி 28 கிலோமீட்டர், மணப்பாறை 20 கிலோமீட்டர். அப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து படம் பார்த்துட்டு இருப்பீங்க, என்ன காரணம்? கோயம்புத்தூர்ல ஊர் விட்டு ஊர் போயிருந்தேன், அங்க போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால அங்க பார்த்துட்டு இருந்தேன். கோயம்புத்தூர்ல இருந்தா பிராட்வேல இது காலைல 7 மணிக்கு ஷோ பார்த்துக்கலாம். ஐமேக்ஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. பிராட்வேல 7 AM ஷோ வந்து டிக்கெட் எடுத்துருவீங்க, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? ஏங்க அதெல்லாம் எடுத்துடலாங்க, அது நான் எடுத்துருவேன். அப்புறம் நீங்களே இருக்கீங்களே, அப்புறம் யாராவது ஒரு ஆள்கிட்ட கேட்டு வாங்கிடுவேன். இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வாங்கி தர மாட்டீங்களா நான் ஒத்திக்கிட்டு? ஆனா நாளா எடுத்துருவேன்னா பாத்தியா, ஆக்சுவலா எங்களுக்கே கிடைக்கலங்க 7 AM ஷோ அந்த இதுல. யாராவது வாங்கிதாங்க இருப்பாங்க, யாருமே வாங்காம அப்படி இருப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா, காலைல 7 மணிக்கு போய் தேட்டர் ஒரு டிக்கெட் வாங்கிடலாம் யாராவது. அது ரைட்டு. ஆனா நீங்க சொன்ன விதம், நான் கான்டாக்ட் எதுக்கு, நான் உள்ள போய் நேரா கேட்டா கொடுத்துருவான்ற மாதிரி சொன்னீங்களா, அது கேட்டேன். அப்படிலாம் இல்ல, ஆன்லைன்ல புக் பண்றது. ஆன்லைன்ல விடாம ட்ரை பண்ணி அந்த மாதிரிலாம் கேட்கலங்க. நான் காலைல 7 மணிக்கு போய் தேட்டர் வாசினா எவன்ட்டா ஒருத்தனை கேட்டு ஏதோ ஒரு டிக்கெட்டு, அண்ணா நீங்க போகலீங்க, உங்க ஃப்ரெண்டு வரலண்ணே, உங்க ஃப்ரெண்டு வரலண்ணே, அந்த ஒரு டிக்கெட் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாருங்க அவரு. ஏங்க அது அப்படி வாங்கியிருக்கேன், அதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி டிக்கெட் கிடைக்காம வாங்கிருக்கேன். காசு ஓசுக்கு இல்லைங்க, காசுக்கு தாங்க கொடுப்பாங்க, ஓசுக்குல யாரும் தர மாட்டாங்க. அப்ப எதிர்பார்த்திருக்கீங்க என்ன? இல்ல எதிரெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏங்க நான் டிக்கெட் நான் ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு புக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா போய் நம்ம தேட்டர் வாசல்ல நின்று அந்த டிக்கெட்டை வித்துட்டு வர்றோம். அந்த மாதிரி தான் சொல்றேன். அந்த மாதிரி கொடுக்குறவங்களும் இருப்பாங்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலை வர. ஏஜிஎஸ் ஆபீஸ்ல போயிருக்கீங்களா? விபி மீட் பண்ணிருக்கீங்க? ஏஜிஎஸ் ஆபீஸ்லாம் போல ப்ரோ, அது விபி. அப்புறம் அதுங்க அது விபி ஆபீஸ். அப்படியா? ஐயப்பன் ப்ரோ, ஐயப்பன் ப்ரோ, லட்சுமி தேட்டர் தவறக்கரை போயிருக்கீங்களா? எங்க என்ன கூப்பிடுங்க, எங்க என்ன என்னாச்சு, ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. அவர் இன்டர்வியூலாம் எடுத்து கலப்பா இருப்பாருங்க. ஏங்க அவர் காலையில எடுத்துட்டாருங்க, மத்தியானம் எடுத்துட்டாரு. ப்ரோ எடிட்லாம் பண்ணணும்ல. பிவிஆர் ஐநாக்ஸ் எதுக்கு போனாலும் சம்திங் பண்றாங்கன்னே வருது. அது ஃபுல்லி பிளாக், ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சிலர் எடுத்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் இல்ல எனக்கு ஒரு டவுட், ஏங்க ப்ரோ டிக்கெட் ஓபன் பண்ண செகண்ட்லயே எல்லா டிக்கெட்டுமே புக் ஆயிருது. உண்மையிலேயே புக் பண்ணுவாங்களா இல்ல அவங்க பிளாக் பண்ணி வச்சுட்டு கொடுக்குறாங்களா, என்ன காரணம்? இதுவே தெரியாம தான் நீங்க 7 மணிக்கு வாங்கிடுவேன்னு சொல்றீங்க. படம் ரிலீஸ் அன்னைக்கு போய் தேட்டர்ல போய் பாரு, அந்த டிக்கெட்ல ஆள் உட்காந்துருக்காங்களா யாரும் உட்காந்துருக்காங்கன்னு போய் பாரு. ஏங்க அதுல ஆள் உட்காந்துருப்பாங்க. நான் கேக்குறது டிக்கெட் ஓபன் பண்ண உடனே செகண்ட் ஹாஃப் கேக்குறேன். இப்பதான் ஓபன் வச்சிருப்பாங்க இல்லையா ப்ரோ, பிளாக்ல விக்கிறது. ஓபன் பண்ண செகண்ட் தான் கேக்குறேன். அப்படி ஓபன் பண்ண செகண்ட் ஒன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஐயோ இத வேற யாராவது விஜய் தான் காசு கொடுத்து வாங்கிட்டாருன்னு ஐயா வந்து நீ வேற. இல்ல அது ஏங்க அவ்வளவு பெரிய பணம் கொடுத்து பார்க்க சொன்னாருன்னு சொல்லுவேன். யோ இங்க விடுயா, யுஎஸ் யூகேல எல்லாம் அப்படிதான் டிக்கெட் வாங்கியிருக்காங்கட்டாங்கடா, நீ வேற. ஆமா அங்க இன்வெஸ்ட் பண்ணி அப்படிதான் சொல்றானுங்க எல்லாரும் ஊர்ல. கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இப்ப கோட்டுக்கு வந்து ஹைப் பண்ணலன்னு சொல்றாங்க, ஹைப் அந்த அளவுக்கு இல்லைன்னு. பட் ஆனா
ஐபி இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் இப்ப ரீசெண்டா கொடுக்குற இன்டர்வியூ வச்சு பயங்கரமா ஐபி ஏத்துற மாதிரி இருக்குது. நிறைய சர்ப்ரைஸ் கேரக்டர் வரும் அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 3 நாள்ல படம் வரப்போகுது. இன்னும் 3 நாள் தானே. இத சொல்லி எனக்கு தெரியும். இல்ல கரெக்ட். ஓகே ஓகே. எனக்கு ஐபி இல்ல. பட் ரீசெண்ட் இன்டர்வியூஸ்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது படம் பார்ப்பீங்களா? அவ்வளவுதானே. கண்டிப்பா பார்க்க போறேன். 4 o'clock ஷோ லக்ஷ்மி தியேட்டர் தவறக்கரை. ஏங்க 4 மணி ஷோ, நானே 9 மணி ஷோ தான். எனக்கு முன்னாடி படம் பார்க்குறேன் நீங்க. அப்புறம் என்னங்க இதுக்கு முன்னாடி என்னங்க வேணும்? உங்களுக்கு ஐப்னா என்னன்னே தெரியல ப்ரோ. ஐப் அதான் ப்ரோ. ஐப்னா என்னன்னு தெரியாம நீங்க சொல்றீங்க ஐப் இல்லன்னு. இல்ல 4 மணிக்கு எந்திரிச்சு வாங்கன்னு சொன்னா அப்பயே கடுப்பாயிருவேன். ஏன்டா 4 மணிக்கு எந்திரிச்சு போய் படத்தை பார்த்தா அந்த மாதிரி இருப்பேன். நீங்க 4 மணிக்கு படத்துக்கு போறீங்க, இதுதான் ஹைப். அவ்வளவுதான். வேற என்ன இதுக்கு மேல என்ன வேணும்? கரெக்ட். ஆனா லியோ கூட இந்த அளவுக்கு நான் போல. இது ஏதோ தெரியல எதுக்கு போனன்றது தோணிச்சு. ப்ரோ கார்த்திக் ப்ரோ. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. இந்த இந்த மல்டி ஸ்டாரர் பேன் இந்தியா மூவிஸ் ஒரு ஸ்டேட்லயும் ஒரு ஆளை போடணும். அப்படி பண்ணாதான் படம் ஓடுமா? அப்படி போட்டாகணுமா? அப்படிலாம் கிடையாது. சொல்றேன். ரீசெண்டா அது ரொம்ப ட்ரெண்ட் ஃபாலோ ஆகின்னு இருக்கு. கேக்குறேன். அது தனியா ஸ்கிரிப்டுக்காக பண்ண மாட்டேன். அநியாயமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் RRR ஓடுது, KGF ஓடுது, பேன் இண்டியாவா தமிழ் படம் ஓடலன்னு கேட்பீங்க. இப்படி கேட்டா எல்லாத்தையும் ஏன் போடுறீங்கன்னு கேட்பீங்க. அதுதானே மல்டி ஸ்டார்ல ப்ரோ ஒரு டெலிபரேட்டா பண்ற மாதிரி இருக்கே. ஒரு கதைக்கு ஓகே. இப்ப ஒரு கல்கினா ஒரு சரி அது தேவைப்படுது. ஒரு 3 ஆர்டிஸ்ட், அது பெரிய ரோல் அப்படி சொல்லலாம். இது ஒரு ரோல் தூக்கி போடு. அந்த மாதிரி அங்க ஒரு ஸ்டேட்டா தூக்கி போடக்கூடாது. அது என்னையா ரஜினி டிபி வச்சிருந்த டக்குன்னு மாறிடுச்சு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் இப்போ வந்து கல்கிலேயே வந்து வெறும் தெலுங்காரங்க நடிச்சுன்னா பார்க்க மாட்டீங்களா? அந்த கதையை மாறிடுமா? அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னொன்று பேன் இண்டியாவும் மார்க்கெட் போகும்போது அது தெரிஞ்ச மூஞ்சிகள் போடுறது வந்து ஒரு வழக்கம்தான். அது தப்பே கிடையாது. பேன் இண்டியாவும் ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி என்ன பண்றாங்க? அந்த ஸ்டேட்ல ஒருத்தர் வச்சுக்காங்க. அந்த லீடரை வச்சுக்கிட்டு தானே எலெக்ஷன் ஃபேஸ் பண்றாங்க. அப்ப அந்த ஊர்ல அவனுக்கு தெரிஞ்சவங்க மூஞ்சி இருக்கணும், தெரிஞ்ச மாதிரி இருக்கணும், அந்த ஊர்க்கார மாதிரி இருக்கணும். அப்படின்றதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். ஏதோ இது பெரிய குற்றச்சாட்டை பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அப்படி பார்த்தா யாருக்குமே புரியாத மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனா ஒரு படம் எடுக்க வேண்டியதான். 2.0 தனி உலகம் அப்படின்னு அந்த மாதிரி எடுத்தா ஓகே. அது தாண்டி எடுக்கும்போது ப்ரோ அவங்க அந்த டார்கெட் பேஸ் பண்ணி டார்கெட் இது பண்றாங்க. இது ரொம்ப கால்குலேட்டிவா செலக்ட் பண்ணி டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்றதுக்கு ஒன்று பண்றாங்கல்ல. அதுல என்ன தப்பு இருக்கு? அது ஓகே ப்ரோ. கடைசியில ஒருத்தவங்களாலதான் அது கலெக்ஷன் ஓடுது. ஃபுல் கிரெடிட்டும் போகக்குள்ளதான் அது கேள்வி வருது. யாருக்கு கொடுக்கலாம் கிரெடிட்ட? அப்புறம் ப்ரோ இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. 1000 கோடி வசூல் பண்ணா என்ன? நல்ல படம் கொடுக்குறாங்களா இல்லையா அதை பார்க்கணும்ல. அது 1000 கோடி கொடுத்துட்டாங்கன்னா அதே கூட அது ஒரு பெரிய இன்னைக்கு காலகட்டத்துல மாஸ்டர் படம் பெரிய ஹிட். ஓகேவா? கிரெடிட் யாரு கொடுக்குறீங்க? விஜய் கொடுக்குறீங்க, விஜய் சேதுபதி கொடுக்குறீங்களா? விஜய்க்கு தானே கொடுக்குறீங்க. சில பேர் விஜய் சேதுபதி சொல்லுவாங்கல்ல. ஆமா, விக்ரம் பெரிய ஹிட். ஃபகத் ஃபாசிலுக்கு விஜய் சேதுபதி கொடுக்குறீங்களா, கமல் கொடுக்குறீங்களா? கமல் தானே கொடுக்குறீங்க. ஸோ அப்ப யாரா ஹீரோவோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவரு கார்த்தி ப்ரோ அவர் சொல்றது உங்களுக்கு புரியல. மாஸ்டர் வந்த போது விஜய் சேதுபதினால சொன்னாங்க, விக்ரம் வரும்போது ஃபஹத் ஃபாசில்னு சொன்னாங்க. இப்ப மட்டும் வந்து எப்படி இன்னொருத்தருன்னு சொல்றாங்கன்னு கேக்குறாரு. அப்பெல்லாம் வந்த போது இந்த மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு குரூப்னு கேக்குறாரு. அது எப்பயுமே அவங்க வந்து புரியாம ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. அது தனியா அவங்க நினைச்சாலும் இங்க ஓடாது. சரியா? மெயின் லீடு யாரோ அவங்க தான் விஷயம். ப்ரோ இவரு அபிஷேக் இது கூட்டிட்டு வாங்க ப்ரோ நாளைக்கு இல்லை நாளைக்கு. அவனையும் கூட்டிட்டு வருது. அவனா வந்தாதான் உண்டு. எங்க அண்ணனே நீ உங்களை சொல்லிதான் கூப்பிட்டு சொல்றேன். கூப்பிடுங்க, யாராவது ஃபோன் பண்ணுங்க. இல்ல நேற்று நைட்டு அவரும் ட்வீட் போட்டிருந்தாரு அபிஷேக் ப்ரோ. எங்க அண்ணனை கூப்பிடுங்க. என்ன வாய்ஸ் கேட்கவும் போல இருக்கு.
நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவரை கூப்பிட சொல்றீங்க. நான் தாண்டா பண்ணுவேன் எங்க அண்ணனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க, அப்படித்தான் பண்ணுவோம். அவரு பாட்டுக்கு நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க கூப்பிட்டு டென்ஷன் ஏத்தி விட்டு. ஏங்க கார்த்திக் ப்ரோ ஹரிஷ் ப்ரோ ப்ரோ ஐப்பன் ப்ரோ அவர்கிட்ட கேட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அதுல இதுல பேசிட்டாங்க. ஐப்பன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க இது பனாரகட்டா விக்னேஷ் தேட்டர் தான் போறீங்க? விக்னேஷ் தேட்டரா? இல்ல ப்ரோ, எனக்கு ஏரியாலாம் சாரி தெரியாது ப்ரோ. அது விக்டரி சினிமா. இல்ல நீங்க போட்டிருந்தீங்களே. ஓகே ஓகே, அதான் கேட்டேன். லக்ஷ்மி தேட்டரு நல்லாதான் இந்த மகாராஜா அங்கதான் பார்த்தேன், பக்கத்துல குரமங்கலம் பக்கத்துல. ப்ரோ நீங்க ஐபிஎல் என்னங்க பின்னாடி மட்ட சாங் ஓடிக்கிட்டு இருக்கு, குழந்தையெல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு இருக்கு. தூங்க மாட்டாங்க இவன். 1 மணி 2 மணி ஆகுது, என்ன பண்றது? சேம் ப்ராப்ளம் ஐ ஆல்சோ ஹேவ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ப்ரோ ஓ இப்போ ஹரிசனா, உங்களுக்கு என்ன ஐபிஎல்னு பிரச்சனை? சொல்லி இவங்க என்னன்னா இப்போ இவரு இன்னைக்கு பாருங்க பிரேம்ஜியும் பிரசாந்த் அண்ணா வைபவ் வந்துட்டாரு. தேவ் எல்லாம் பிரசாந்த் அண்ணா வந்துட்டாரு. என்னடா குழந்தை எல்லாம் கத்துது? ப்ரோ ஏங்க குழந்தை பெரிய மட்ட பஸ்ஸே சாங்க்கு வைப் என்ன பண்ணிட்டு அண்ணா, பிரச்சனை? குழந்தை தூங்கவே மாட்டேங்குதாண்ணா. ஐயப்பா எங்க போய் கையை பிடிச்சி இழுத்த சொல்லு. குழந்தை எல்லாமான கை பிடிச்சிருப்பாங்க. என்னடா நீ? ஏ குழந்தை இல்லடா, ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு போலயே. போய் சம்பவம் ஆமா அப்படின்ட்டு வெங்கட் பிரபுக்கே போய் நீ தான் அட்வைஸ் பண்ணிட்டு வந்து கேட்டிருக்கேன், பார்த்தனே போட்டோலாம். ஆமாண்ணா, நீங்க என்ன வரல இன்டர்வியூ எடுக்க? இன்டர்வியூ எடுக்க காணும். வருவேன்டா இருறா. இப்போ இன்டர்வியூ எடுத்துட்டா அப்புறம் என்ன மரியாதை அண்ணனுக்கு? அண்ணா வருவோம் கைப்புள்ள சங்கம் வந்து சங்கத்துல வண்டியில் ஏறி இதுவும் வருவோம். அப்புறம் யார் எப்படா போன நீங்க? இப்போ இவரு வரலையா? ஏஜென்ட் விக்ரமோட போனா நம்ம ரூம்ல ஒரு ஏஜென்ட் இருக்காரு. இல்ல இவன் நிறைய அந்த ஏஜென்ட் விக்ரம். இவனுக்கு பூரா இவன் லஞ்சம், இவனுக்கு நிறைய லஞ்சம் கொடுக்குறானுங்க. அந்த அக்சஸ் வச்சு போயிடுறது. இல்ல கோல்டு காயின் வாங்க போனேன். இவனுக்கு பல லீக்ல போயிட்டு இருக்கானுங்க. எனக்கே தெரிய மாட்டேங்குது எங்க மொபைல் தூர போறானுங்க, எங்க பிரச்சனைகள் கம்ப்ளீட். பார்த்தாலே தெரியுது அவன் வெள்ள. அவன் அந்த உருண்டையா ஃபேஸ் ஆனதுல இருந்து எனக்கு தெரியுது. நீளமா இருந்த ஃபேஸ் உருண்டையா. நானே 1 மாசம் ஜிம் போய் கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சிக்கிட்டு இருக்கேன். உடம்பு குறைக்கிறியா? இல்லையே, நான் 1.5 கிலோ குறைச்சிட்டேனா? ஆமா தீவிரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். ஏய் 1.5 கிலோ குறைச்சது. திடீர்னு ஜிம்முக்கு போறாங்க, ஜிம்முக்கு போறான் திடீர்னு. அதான் அந்த இதுல வரும்ல பரிதாபம், மேக்னா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை நினைச்சு தூக்குறான் அப்படி. கமலா திடீர்னு வந்து தூக்குறானா? பாய்னு நான் கிளம்புறேன். எங்கடா போறேன்? நைட்டு நான் வெளியே ஸ்டேன்னு கிளம்புறேன் அப்படின்ட்டு போறான். வெளியேவா? ஓஹோ பக்கத்துல சொல்லவே இல்ல ப்ரோ. ஐயப்பா இதெல்லாம் சொல்லவே இல்ல. இதெல்லாம் இல்லவே இல்லைங்க. எங்க பக்கத்துல இல்ல எங்க பக்கத்துல ஓயோ இருக்குன்னு பார்த்து முக்காட போட்டு பக்கத்துல நின்னா இவனை கையும் களவுமா பிடிச்சிடலாம். பிடிச்சி இவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஆக்கி விட்டுறலாம் எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்லிட்டேன், கூட ஒருத்தர் இருக்கான், அவன் சொல்லிட்டேன், டேய் நாளைக்கு ஏதோ ஒரு பொலிஸ் கேஸ் ஏதோ வந்துச்சுன்னா ஏஜென்ட் விக்ரம் உன்னைதான் கோத்துட்டுருவேன். எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் யாருன்னு தெரியாது. என்ன நடிச்சிட்டீங்க? எங்க அண்ணன் நடிக்கடா. எங்க அண்ணன் அவன் யாருன்னே தெரியாதுங்க. அவனோட காதல் கதை நான் கேட்டதே இல்லைங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு ஒருத்தரை வச்சிருக்கேன். என்னைக்கெல்லாம் ஒரு கேஸ் இருக்கு. அது எப்ப இருக்கு? அது வந்து ஐயப்பன் கிட்ட இருந்து ஆரம்பிக்குங்கிறது தெரியும். அது உங்களுக்கு ஒத்துடுவோம். என்ன உங்களுக்கு மட்டும் விட்டுருமா என்ன? இல்ல எனக்கு அது கேஸுங்கிறது ரொம்ப விரைவிலேயே வரப்போகுதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் ஆல்ரெடி 100 பிரச்சனையில இருக்காரு. இதுல என்ன இருக்கு? அது ஒண்ணும் பண்ண முடியாது. வர மாட்டாரு என்ன? ஐயப்பனுக்காக வர மாட்டாரு. அது போய் உட்கார வேண்டியதா. உள்ள போயிட்டு உட்காந்து நான் தான் இட்டிஸ் பிரசாந்த் ஜெயில் கேதிக்கு சொல்லி அவன் காது மேல போவான். மூடிட்டு உட்கார்றான். நானே அரெஸ்ட் ஆகி உட்காந்துருக்குவேன். நாயே வந்து தற்பெருமை பேசிட்டு இருக்குதுன்னு. இந்த இன்னைக்கு கூட ஒரு பிரியாணி மேன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதை வச்சு அவன் ஒரு பெரிய கண்டென்ட். இதுக்காண்டி ஜெயிலுக்கு போயிருப்பான் போல ஆளு. யாருங்க அந்த பிரியாணி மேன்? ஐயோ திரும்பி ஆரம்பிக்காதீங்க. நல்லா வேண்டாம், ஏதோ வாய் விட்டான், ஏதோ கொஞ்சம் வாய் விட்டான். கார்த்தி என்ன சொன்னேன்? கார்த்தி என்ன கேட்பாரு? யாருன்னே தெரியாது. அது ஒண்ணு இல்லையா? அது ஒரு பெரிய பஞ்சாயத்தியா?
ஒண்ணு இல்ல ப்ரோ, நீங்க ஸ்பேஸ்ல பேசுற மாதிரியே அவரு யூடியூப்ல டிஎம்கே அவன் எகென்ஸ்டா யூடியூப்ல பேசினாரு, தூக்கிட்டாங்க. ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. அதனால விஷுவலா பேசிட்டான். என்ன இந்த பயிலுக்கு இப்படி இருக்காங்க, ஒரு கேஸ் வாங்க பேசுறது இல்லையா? அதான் இப்போ விஷுவலா பேசி தூக்கிட்டு போயிட்டானுங்க. தூக்கிட்டு போய் 10 நாள் ஏதோ இருந்திருக்கான் போல ஆளு உள்ள. 2 தடவை தூக்கிட்டு போயிருக்காங்க உள்ள. நம்ம ஹோஸ்ட் பண்றது இல்லைல்ல. நாளைக்கு லீகா கேட்டா கூட நான் ஹோஸ்ட் பண்ணது யாரு, ஹோஸ்ட் பண்ண ஹோஸ்ட் தாங்க நீங்க தூக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம மாத்திக்குவாங்க பிளேட்டை. இவரு சவுக்கு இதுல பெலிக்ஸ புடிச்சிட்டு போனாங்களா? அந்த மாதிரி ஐயப்பனை மாத்தி விட்டுருவோம்ல, மாட்டி விட்டு நான் பாட்டுக்கு ஐயப்பனை ஜாமீன் எடுக்கிறதுக்கு வேலையை வைக்கணும்ல. ஐயப்பா நீ தாண்டா பினாமி, உனக்கு புரியுதாடா ஐயப்பா? ஹோஸ்ட் நீதான். உங்களை பிரசாந்த் மாட்டி விட்டுருவேன் நானு. இவன் தான் பாஸ். எனக்கு ஒண்ணு இல்லடா டே தம்பி, இவரு எனக்கு வந்து அவர் என்ன அவர் வீட்டுல இருந்தாலும் ஒண்ணுதான், ஜெயில இருந்தாலும் ஜெயிலுக்கு போய் புதுசா 4 பேர்த்த பாத்துட்டு வருவாங்க. அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு இவனுக்கு மூஞ்சிய பாத்துட்டு இவனுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. அங்கேயாவது போய் 4 பேர் குத்த வச்சு துண்டு பீடி இழுத்துட்டாது வரலாம். 4 புது மனிதர்களை பார்ப்போம், புது உலகத்தை பார்ப்போம். வந்து ஜாலியா பிரசாந்த் ப்ரோ எல்லா யூடியூபர்ஸும் சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க கம்யூனிட்டிக்குள்ள. நீங்களும் ஒரு சண்டை போடுங்க ப்ரோ யூடியூப்ல, ஒரு மாசம் ஓடும் அப்படி. உனக்கு என்ன, உனக்கு ஓடுண்டா, நீங்க படுத்துக்குவீங்கடா பெருமாளாட்ட. நீ பெட்ல நீ தொப்பைய சொரிஞ்சுட்டு ஜட்டியோட படுத்துட்டு அப்பா குண்டை சண்டை போடுறேன்னு நீ ஒரு மாசம் கண்டென்ட் பார்த்து நான் ஜெயிலுக்கு போகணும், அதுக்கு ஆஹா குண்டை சண்டை ஜெயிலுக்கு போயிட்டான்டான்னு அதுக்கு உட்காந்து கமெண்ட் போட்டுட்டு அப்புறம் திரும்பி வரும்போது வெல்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ப்ரோங்கிறது. ஏடா உங்களுக்கு ஆர்மி எல்லாம் கிளம்பும் ப்ரோ, சப்போர்ட் பிரசாந்த். ஏங்க பிக் பாஸ் ஹவுஸுக்கு போனா உங்களுக்கு ஆர்மி எப்படி வருது? ஆமாமா, நாம வந்து இல்ல இந்த விருமாண்டி கமல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு பூரா ஜெயிலோடச்சே நீ வெளியே கொண்டு வந்துருவானுங்க. இவனுக்கு பூரா ஆர்மி கொண்டு வந்து என்னங்க அப்படி கூட பண்ண மாட்டோம், விருமாண்டிட்டு வந்துருவானுங்க இவனுங்க. இல்ல எடுப்பாங்க, வெளியில வர்ற மாதிரி இருந்ததுனால உள்ள ஏதாவது பண்ணிடுவானு. என்ன பண்றதுன்னு பாப்பாங்க. என்ன கோகுல, வெளியே வராதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ப்ரோ. இல்ல அதெல்லாம் நீ கவலையே பட வேண்டாம். உள்ள போனா 5 கேஸ் போடுறதுக்கு ப்ரொடியூசர் குரூப்லயே ஒரு 18 பேர் இருக்கானுங்க, ஒரு 20 பேர் குழு இருக்குது. அவனுங்க ஏற்கனவே திங்கிங்ல தான் உட்காந்துருக்கானுங்க. அப்பா இதெல்லாம் பேசியிருக்கானுங்க எல்லாம் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரசாந்துக்கு வாய் ஜாஸ்தி, நல்லா அடி வாங்கினா அப்படின்ட்டு உட்காந்து 20 பேர் குத்த வச்சு உட்காந்து பேசிட்டு இருந்துருக்கானுங்க. இவனுங்க படம் ஃபிளாப் ஆகிறத பத்தியே மறந்துட்டானுங்க. எனக்கு அது ஒரு சந்தோஷம். என்னன்னா நம்மளை பத்தி பேசி அவன் சோகத்தை அவன் மறந்துட்டான். என்ன பல வருஷமா ஃபிளாப் ஆனவங்கள உட்காந்து நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருந்திருக்கானுங்க. பாத்தீங்களா பிரசாந்த் அடி வாங்கினாரு, டே அதெல்லாம் சரிடா, நீ கடைசியா படம் எப்படா எடுத்தனா அதை எடுத்து 25 வருஷம் ஆச்சுங்க அந்த மாதிரி. ஸோ அதனால இருக்கிறதா இதெல்லாம். இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்குவேன், இப்போ சாதாரணமாக ரோட்டில் போகிறோம், சைக்கிளில் போனால் பைக்கை பார்த்துட்டு வார்த்தை பேசிட்டு நான் இப்போது வருங்கிறான். பைக்கில் போகிறவன் காரில் போகிறவன் பார்த்து வார்த்தை பேசுகிறான், காரில் போகிறவன் பஸ்ஸை பார்த்து வார்த்தை பேசுகிறான், பஸ்ஸில் போகிறவன் ஏன்டா ஓட்டுறன்னு நினச்சிட்டு அவனை வார்த்தை பேசிக்கிறான். ஸோ இது வந்து நார்மல். அடுத்தவனை பேசுறது, அடுத்தவனோட துன்பத்தில் இன்பம் காண்றதுங்கிறது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாறு. என்ன இந்த கொடை கிடை இதெல்லாம் வந்து சங்க இலக்கியத்தோட பெருமையா பேசுறீங்க, தமிழர்கள் பெருமையா பேசுறீங்க. இல்ல தமிழர்கள் வந்து பெருமையா பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, அதே அளவுக்கு இதுவும் இருக்குதுங்கிற. நான் இப்ப இருக்கிற தமிழர், நான் சொல்ற தமிழர் வந்து யூடியூப் தமிழர். நான் வந்து மனுஷங்கள் நான் சொல்ல, அவன் நிஜ வாழ்க்கையில அவன் போடா மயிருன்ட்டு உட்காந்து வேலை செய்வான், அவன் வேற. யூடியூப்ல ஒரு குரூப் இருக்குல்ல யூடியூப் தமிழர், அவனுக்கு என்னன்னா எப்படா இலை விழுகும், என்னது இவன் சாகலையா, என்னது இவனுக்கு டைவர்ஸ் ஆகலையா, என்னது இவன் நல்லா இருக்கானா, ஐயோ இர்ஃபான் யூஸ் பாத்தியா அவருக்கு யூஸ் குறைஞ்சிருச்சு, டேய் அவன் மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறான்டா. அடடே நீங்க மொத்தமே ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்க மாட்டீங்கன்னா ஒரு மாசம் சம்பாதிக்கிறான். அவனை பார்த்து நீங்களும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு ப்ரோ அந்த பிரியாணி சாப்பிட்டு. அதாதாங்க சொல்றேன், அவன் வளர்ந்து ஒரு லெவலுக்கு போறான், உனக்கு பிடிக்குது பிடிக்கல, அவன் ஏதாவது கீழே ஏதோ சறுக்குனா போதும், கீழே உட்காந்துட்டு அவனை போட்டு 1/4 மணி நேரம் எழுதுறது பெருசா, பாத்தியா அப்படிங்கிறது. அது கல்ச்சர் ஆகி போச்சு, நம்ம கல்ச்சர் எப்பவுமே வந்து அது வந்து கல்ச்சரோட கல்ச்சரு, அது நம்ம இருக்கிறதா. நான் நார்மல் தான். இன்னைக்கு நான் இது போனேன், அர்ச்சனா மேடம் இன்டர்வியூ எடுத்தேன், நல்லா இருந்தது, நல்லா போச்சு, ஃபன்னா இருந்தது. ஒரு 3/4 மணி நேரம் இன்டர்வியூ எடுத்தேன். வெங்கட் ப்ரோ இன்டர்வியூ தவிர ஆஃப் ஸ்கிரீன் ஹவ் கான்ஃபிடென்ட் she was, how do you feel? இல்ல ப்ரோ, அவங்க யாருமே டவுட்ல பதட்டத்துல யாருமே இல்லை ப்ரோ, அந்த யூனிட்ல யாருமே இல்லை. நான்
போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு எல்லாத்தோடையும் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு எல்லாருமே ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. அங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச 2015 சம்திங்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆஃபீஸ் இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃபீலிங். அவங்க படம் வருது வரல, நான் வந்து நல்லா சொல்கிறேன் மோசம் சொல்கிறேன் அதெல்லாம் ரெண்டாவது. தேர் லைக் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா பேசுவாங்க. அப்புறம் யாருமே அந்த ஒரு பதட்டமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருந்ததுன்னா ஒன்று பண்ணுவாங்க அவங்க எப்போவுமே. அந்த இன்செக்யூரிட்டி எதுவுமே இல்லை. ஹாப்பியாக ஒன்றுமே இல்லை பிரசாந்த். நான் கேட்டேன் அர்ச்சனா மேடம் என்ன ப்ரோ இந்த செகண்ட் ஆஃப் கோர்ஸ் தீருமா? செகண்ட் ஆஃப் கோர்ஸ் தமிழ் சினிமா அது கர்ஸ் எல்லாம் இல்லைங்க. அது நான் தான் திருப்பி சொல்கிறேன், யூடியூப் தமிழரோட கர்ஸ் அது. அதான் நான் யூடியூப் தமிழரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது செகண்ட் ஆஃப் பிளாஸ்ட் அப்படின்னு நிறைய செகண்ட் ஆஃப் ஒர்க் ஆகுதுங்க. ஒர்க் ஆகுது, இப்போல்லாம் ஒர்க் ஆகுது. அப்படி பார்த்தா மகாராஜா ஒர்க் ஆகிடுச்சுல, தீர்ந்துச்சு தானே, நல்ல கலெக்ஷன் தானே, அந்த மாதிரி இருக்குது. பட் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஒரு வகையில் உண்மைதான். செகண்ட் ஆஃப் வந்து ஒரு சின்ன அது வேலை செய்யாது. கிளைமேக்ஸை தான் அவங்க இன்டர்வியூ பேசுகிறப்போ அவங்க என்ன பிரச்சனைனா என்ன சொன்னாங்கன்னா அர்ச்சனா, அவங்க சொன்னது என்னென்னா, இது எந்த பார்ட்டை சொன்னாலும் ஒரு மேட்ரு ரிவீல் ஆயிரும். ஆக்சுவலாக ட்ரெய்லர் கட்டு உட்காரப்போ எங்களுக்கு எப்படி வெட்டுறதுன்னு தெரில. ஏன்னா எல்லாம் ஒரே பாடியாக இருக்குது. ஐ மீன் எப்படின்னா எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஸோ அதுலேருந்து எதை எடுத்து சொன்னாலும் இன்னொன்று ரிவீல் ஆகும். அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் கட் பண்ணுறது அவ்வளோ யோசிச்சு தான் நாங்கள் கட் பண்ணோம். ஸோ அதனால தான் எங்களால் இன்டர்வியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக நிறைய விஷயங்கள் என்னால் பேச முடியல. ஸோ எங்களுக்கு பேசணும். ஆக்சுவலா விபி சொல்லியிருந்தார்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி அது ரொம்ப ரிவீல் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டாங்க. ஆனா அது அப்புறம் இதை மாத்தி இது ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்ட் நீங்க சொன்னது. இதுலயே வந்து 2-3 விஷயம் இருக்கு, இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க அர்ச்சனா. கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு. ஆமா, இதுலயே உள்ள ட்ரெய்லருக்குள்ளேயே இருக்கான். நம்ம டீகோட் சைஃபை என்ன இருக்குமா ப்ரோ? இல்ல தெரியலங்க. சொன்னாங்க டீகோடு வந்து பாத்தீங்கன்னா டீகோடே பண்ணல இவனுங்க, இன்னும் கண்டுபிடிக்கல, உள்ள ட்ரெய்லருக்குள்ளேயே மேட்ரு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதான் சொன்னேன், எதை கேட்டாலும் என்னன்னா அவங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க, ரொம்ப கஷ்டங்க, வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. பட் ப்ரோ இல்ல ப்ரோ, இப்போ இவரு பிரேம்ஜியும் வைபவும் கொஞ்சம் ஓவரா கொஞ்சம் சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா கொஞ்சம் கேட்டா கோகுல் சொல்ற மாதிரி இருக்கிறதா கோகுல், அதெல்லாம் பாவம் கோகுல். ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு படம் வரும்போது கோகுல் அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், இன்டர்வியூ எடுக்கும்போது ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி கோகுல். அவங்க வந்து இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்துங்கிறவங்க வாரம் வெள்ளிக்கிழமை உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற யூடியூப்ல, அவங்க அப்படி வாரம் வெள்ளிக்கிழமை வந்து யூடியூப்ல டான்ஸ் ஆட முடியாது. வந்துட்டு நான் தான் பிரேம்ஜி, பாத்தீங்களா அப்படின்னு ஆடினா டே யாராவன் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அவங்க எப்பயாவது தான் இந்த மாதிரி இன்டர்வியூ அவங்க படம் ரிலீஸ் அப்போ தான் அவங்க பேச முடியும். அப்படிங்கிறப்போ அது சின்ன விஷயங்கள் பேசுவாங்க, அது நடக்கும். அண்ட் மூவில டைரக்டர் பர்சனல் ஃபார் தம் இல்ல, இது ஒரு அந்த மாதிரி மூவி இல்ல, அதனால தே மைட் அவங்க ஒரு குரூப்பா வளர்ந்தது தானே எல்லாருமே, அண்ணன் தம்பி மாதிரி வளர்ந்த ஒரு குரூப் தானே அது, வைபவ் ஆகட்டும் பிரேம்ஜி ஆகட்டும் எல்லாருமே. ஸோ அது அண்டு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சரி வெரி வெரி கிரவுண்டட். அதுதான் பார்த்தேன். அர்ச்சனாவும் சரி அவங்க ஐஸ்வர்யாவும் சரி கிரவுண்டட்னா இந்த சிம்பிளிசிட்டி, அது அங்கெல்லாம் நான் போல. நான் எப்படின்னா தே அண்டர்ஸ்டாண்ட் இந்த சினிமாவோட பிரச்சனை என்னன்னு புரியுது, அதனால அதுக்கு வேலை செஞ்சிடணும் அப்படிங்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ்டா இருக்காங்க, பயங்கர ஃபோக்கஸ்டா. பிரசாந்த் ப்ரோ இன்னைக்கு கேள்விப்பட்டீங்களா ஒரு நியூஸ் வந்து வைபவ் சொல்லிட்டு சிங்கிள் ஹேண்டடா இதுல ஆந்திரால இப்ப ப்ரமோஷன் ஆயிட்டு இருக்கு. அவர் வந்து இந்த சல்லார் மூவியை வந்து தளபதி வாட்ச் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ போட்ட, அதுல வந்து ஒரு பிரபாஸ் ஃபேன் சும்மா இதெல்லாம் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு சொன்னோன்னு வீடியோ எடுத்து போட்டானுங்க. அதாவது ரொம்ப சிம்பிள். அவர் இப்ப சலாரை பார்த்து இப்ப எதுக்குடா பப்ளிசிட்டி ஆகுது? அது என்ன அவ்வளவு தூரம் என்ன பப்ளிசிட்டிக்கு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வேற பப்ளிசிட்டியே இல்லையா? அங்க போய் மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு அங்க போய் ஒரு கை கட்டினா முடிஞ்சு போச்சு. என்னன்னா அதோட கான்செப்ட் என்னன்னா, அடிக்கடி ஹைதராபாத் ஷூட்டிங் போறாங்கல்ல விஜய் அண்ணன், எல்லாரும் ஹைதராபாத் எல்லாருமே ஷூட் போறாங்க, ஏதோ ஒரு பேட்ச் ஏதோ ஒன்று ஒர்க்குக்கு போறாங்க. இப்போ விஜய் மாதிரி அவர் என்னன்னா ஜென்ரல் ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சுக்கிறது அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். ஆடியன்ஸ் என்ன பீப்புளோட பல்ஸ். இப்போ மெரினா அந்த போராட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ரேண்டமாக உள்ளே வந்து நின்று அவர் பையன் கத்திட்டு இருப்பான், ஒரு ரவுண்டில் ஒரு ஆள் ஓரத்தில் நின்றுருப்போம், அப்படி நின்றுட்டு அது என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்குவார். ஸோ அந்த பல்ஸு எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் போனதுக்கு காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு தெலுங்கு ஹீரோ அங்கே என்ன மாஸ் மூமெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஏன்னா ஒரு ஹீரோவா அது ரொம்ப அது பயங்கரமா அது எப்படி சொல்றது ப்ரோ பிரசாந்த் ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கேயே நம்மளோட தேவி தியேட்டர்லயே நிறைய வாட்டி வாட்ச் பண்ணிருக்காரு எல்லாமே.
நிறைய பாப்பாரு ப்ரோ, சத்தியம் நிறைய பாப்பாருங்க, நிறைய பாப்பா அப்படி படம். ஆக்சுவலா நிறைய அவர் வந்து நிறைய தேவி பாரடைஸ் வருவாருண்ணா அங்க லவுஞ்சு நிறைய வாட்டி. எல்லா படத்துக்கும் அவர் படம் இல்லாத படம் நிறைய படத்துக்கு வருவாங்க. இல்ல அது இல்ல அது அது நல்லது வெங்கட்டு. அது வந்து என்னன்னா அப்பதான் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆக முடியும் வெங்கட்டு. நம்ம வீட்டுல எல்லாத்துக்கும் தான் கியூப் இருக்குது, எல்லாம் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு அந்த நல்ல சோஃபால நல்லா சாஞ்சி படுத்துக்கிட்டு பாத்திரலாம், அது ஒன்றும் மேட்ரு இல்லை. பட் ஒரு அது அந்த கம்யூனிட்டி வாட்சிங்ல தான் ஆடியன்ஸோட பல்ஸ் என்னன்னே புரியும், அவன் என்ன பார்க்குறான், எப்போ ஃபோனை நோண்டுறான் அப்படிங்கிற விஷயமே புரியும். அப்போதான் வந்து என்னன்னா ஒரு ஹீரோவா இன்னும் நம்ம ப்ரிப்பேர் பண்றது வந்து ஜட்ஜ்மெண்ட் பெட்டரா இருக்கும் கூட. பெட்டரா இருக்கும். எக்ஸாக்ட்லிங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு ஹீரோ வந்து அப்படி வர்றது ரொம்ப நல்லது, அது ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு ஹோம்ஒர்க் தான். எல்லா நீங்க என்னன்னா இப்போ நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் வந்து டிஸ்கனெக்டடா இருக்கிற காரணம் என்னன்னா அவன் பார்க்குற அவன் வாழ்ற இடமும் 7 ஸ்டார் ஹோட்டலு, அவன் பழகுற மனுஷங்களும் 7 ஸ்டார் மனுஷங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வறுமைனா எதோ வறுமைனா ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வறுமையாக இருந்தாங்க அப்படிங்குவானுங்க. அந்த லெவலில் இருக்கிறவங்க கூட பழகுறான் என்ன. அப்படிங்கிறப்போ அவனுக்கு ஒரு சாதாரண மனுஷனுடைய பிரச்சனைகள் என்னன்னே தெரியாது. அப்படிங்கிறப்போ என்ன என்ன அங்கே என்ன ஆகுது அப்படின்னா நீ அந்த ஸ்டோரி லைன் செலக்ட் பண்ணுறதே தப்பாயிருது. ஏன்னா ஒரு சாதாரண மனிதனுடைய பிரச்சனை என்ன. இன்னைக்கு ஒரு 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 ஹீரோ கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே, டு பி ஆனஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி புரட்சி எதிர்பார்த்தாங்க, ஏதாவது ஒரு நல்ல புரட்சியாக பேசணும். இன்னைக்கு ஒரு ஹீரோ கிட்ட என்ன தெரியுமா ஆக்சுவலாக எதிர்பார்க்குறாங்க, என்டர்டைன்மெண்ட். ஐடியல் எக்ஸாம்பிள் இந்தியன் 2 ப்ரோ. எக்ஸாக்ட்லி என்னன்னா என்டர்டைன்மெண்ட். அவன் எதிர்பார்க்கறதுல என்னன்னா, டே நீ என்ன என்டர்டெயின் பண்ணுறா, எனக்கு ஏதாவது ஒரு ஹை பாயிண்ட் கொடுறா, எனக்கு ஏதாவது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மேட்ரு கொடுறா, நான் ஹிட் பண்ணிடுறேன்டா. இப்போ கல்கியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் அண்ணா வந்து புரண்டுட்டு இருப்பா அப்படி ஸ்லோவாக, என்னடா அது இப்படி போகுதுன்னு பார்த்தா அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு 1/2 மணி நேரம் நின்றுச்சு, அவ்வளோதான் மேட்ரு. இந்தாடா பிளாக் பஸ்டர்ப்பா, இருந்தாப்பா 1000 கூட்டுருவா, ரைட்டுப்பா, ஓகேப்பா, சூப்பர்ப்பா, வாப்பா, அவ்வளோதான். அவன் முடிச்சுட்டு போயிட்டே இருந்த ஆடியன்ஸ் அடுத்ததுக்கு. அவன் இப்போ எதிர்பார்க்கறதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். நீ என்டர்டெயின் பண்ணு, நீ பயங்கர மூளையாக இருக்கு அதெல்லாம் இல்லை, பேசிக்காக என்டர்டெயின் பண்ண முடியுமா பண்ணு, நான் உட்காந்து பார்க்குறேன். அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஆடியன்ஸு. அதையே அது வெங்கட் பிரபு அண்ணா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மீட்டர் பிடிச்சிட்டாரு, அடிச்சு தூக்கிடுவோம் அது. அண்ட் இன்னொன்று, எப்பவுமே ஒரு டைரக்டர் எப்பவுமே அந்த 20வது நாள் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணணும். அது இந்த பெரிய படங்கள் எல்லாமே அவன் தான் அந்த படத்தோட லாங் லாஸ்டிங் ரெவன்யூக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸுக்குன்னு கூஸ் பம்ப்ஸ்க்கு பண்ணோம்னா அது 5வது நாள் வாட்டர் டவுன் ஆயிரும். ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது டிமில் இருக்கும், என்னடா பாம்பு அடிக்குதுன்னு இருப்பானுங்க. அங்கே என்னன்னா ஸ்பீடுக்கு ஸ்பீடு இருக்கணும், ஸ்லோ டவுன் ஆகி உட்காந்து ஒரு குழந்தைங்க சிரிக்கிறதுக்கு ஒரு மேட்ரு இருக்கணும், பெரியவங்க சிரிக்கிறதுக்கு ஒரு மேட்ரு இருக்கணும், வல்காரிட்டி இருக்கக்கூடாது, இப்படி ஒரு 1000 ஃபேக்டர்ஸ் இருக்குதுங்க. அண்ட் வெங்கட் பிரபு என்னன்னா அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸு, நான் ஏன் ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, அவர் கடந்து வந்த பாதை இருக்குல்ல, நிறைய அடி வாங்கியிருக்காரு, பாசிட்டிவ் நிறைய அடி வாங்கியிருக்காரு. அண்ட் ஹி ரிசீவ்ஸ் தட். மற்றவங்கள மாதிரி டினையல்லே இருக்கிற ஆள் கிடையாது. இப்போது ஒரு தப்பு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவர் படத்தை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அவரே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிளாக் ஷிப்ல. இதில் அந்த அளவுக்கு ஒரு பேசிக் சென்ஸ் உள்ள ஒரு மனிதன். அப்படிங்கிறப்போ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு காமன் மேனாக அணுகியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் நான் பார்த்தேன். அதுதான் என்னென்னா எல்லாத்துக்கிட்டையும் ஒரு இன்னைக்கு ஏஜிஸில் பார்த்தது ஒரு பேசிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாத்துக்கிட்டையுமே. ஒரு சின்ன ஒரு அப்பா ஒன்று பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் எல்லாரும் இது பண்ணால். எல்லாரும் சொன்னது என்னென்னா, எங்களுக்கு வரவு செலவு பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. நான் அவங்க ஐஸ்வர்யா பற்றி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், என்னங்க வரவு செலவாக ஓகேவா, பாசிட்டிவாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அது பிரச்சனை இல்லை பிரசாந்த், அது பிரச்சனை இல்லை, சாரு படம் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நாங்கள் பார்த்ததை ஆடியன்ஸ் பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இதுக்கு மட்டும்தான் நாங்கள் வெயிட்டிங்க, வேறு எதுவுமே நாங்கள் குழப்பிக்கவே இல்லைங்களா, நாங்கள் குழப்பிக்கவே இல்லை. ஸோ எங்களுக்கு புக்கிங்கு அதை பற்றிலாம் எங்களுக்கு டவுட்டே கிடையாது. நாங்கள் எந்த பதட்டமும் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் எங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நாங்கள் உள்ளே போகல. ஜஸ்ட் அந்த வியாழக்கிழமை ப்ரீமியரை தான் போடுவீங்களான்னா அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே பிரச்சனை இல்லை. ஸோ அதுதான் ஒரு குறுக்கீடு. கோபிநாத் இப்படிதானே சொல்லியிருப்பாங்க. என்ன கோபிநாத், கஸ்டடிக்கு இப்படிதானே இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. எங்க கஸ்டடிக்கு அவ்வளவு தூரம் இன்டர்வியூ கொடுத்து பார்த்துருக்கீங்க நீங்க? பார்க்கலையே கோபிநாத்? மாநாடுக்கே அப்படி கொடுக்கல அவரு. சொல்றீங்களா வெங்கட் பிரபுன்னா? இல்ல கோபிநாத், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க கோபிநாத், அவங்க நம்புறாங்க கோபிநாத், அதை நாம நம்புறோம். சம்டைம்ஸ் இட் டசன்ட் வொர்க். இல்ல நான் சொல்ல வர பாயிண்ட் அதுதான். இல்ல எல்லாமே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல கொஞ்சம் ஹைப் பண்ணல, நீங்க அவங்க எங்கேயுமே ஹைப் பண்ணல. நீங்க இன்டர்வியூல எங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
எந்த இல்ல இடத்துல இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ இல்ல பார்த்தா இல்ல ஏதாவது கோபி, சரி நம்மளுக்கு ஃபைனல் சரியா பாக்குறோம்ல. இல்ல நண்பா, நான் என்ன கேக்குறேன், அப்ப பேக் ஃபயர் ஆயின்னு பறந்துட்டு எவனும் வாய மூடிட்டே இருக்க முடியுமா? நம்ம படம் ப்ரொமோஷனே பண்ணாம ஐயோ ஃபயர் வந்துரும் அப்படின்ட்டு வந்து எல்லாம் குத்த வச்சு உட்காந்துருக்க முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? இல்ல அப்படி சொல்லல. ஆக்சுவலா டீம் இன்டர்வியூன்றதுல எல்லாம் ஒரு இதுனா அவங்களே எக்ஸைட்மெண்ட்ல இல்ல that's how அவங்க it works. இல்ல அப்படி இல்ல, நீங்க அப்படி பார்த்தா விக்ரமோட இல்ல நான் சொல்ல ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ இல்ல மாநாடுக்கே வந்து விபி சார் இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசல. அதான் இல்ல என்ன மேட்டர்னா, நான் என்ன சொல்றேன் கோபி, என்ன மேட்டர்னா, இப்போ நம்ம கடமையை செவனே செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இயக்குனருக்கு. இப்போ லியோ ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், நீங்க அதை விடுங்க, ஃபைட் கிளப் உட்காந்து லோகேஷ் வந்து இன்டர்வியூ வந்துட்டு இருந்தார். சரி, அது அவங்களோட ப்ராடக்ட்டுங்க, அவங்க நம்புறாங்க, அவ்வளவுதான். அது பேக் ஃபயரா ஃப்ரண்ட் ஃபயரா அது நமக்கு தெரியாதுங்க. அது நீங்க ரிலீஸ் வரைக்கும் அந்த மேஜிக் தெரியவே தெரியாது கோபி, நமக்கு தெரியாது. ஆனா ஒரு ப்ராபபிளா என்னன்னா, ஓகே ஏதோ நல்லதா பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? நான் வந்து ஒரு 15 வருஷம் இதுக்குள்ள இருந்தங்காட்டிக்கு நான் ஒன்றும் பெரிய ஞானி எல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், வைப்ரேஷன் அங்க இருக்கிற எல்லா வைப்ரேஷனுமே பாசிட்டிவா தான் இருந்துச்சு, அவ்வளவுதான். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா இதெல்லாம் வந்து என்னன்னா, அது சொல்றதுக்கு நம்ம பெரிய சாமியாடி கிடையாது. பட் இது வரைக்கும் அதை கிராக் பண்ணிட்டா எல்லா படமும் ஹிட் பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி ஹரிஷ். ஸோ வியாழக்கிழமை நமக்கு தெரிஞ்சிடும். பட் ஒரு நல்ல வைப்ரேஷன், ஒரு நல்ல படத்துக்கான ஒரு நல்ல வைப்ரேஷன் வருது. அதை ஷேர் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே, பாசிட்டிவிட்டி ஷேர் பண்றது நமக்கு தப்பு இல்லையே. இல்ல பிரசாந்த் ப்ரோ நீங்க சொல்ற சச்சின்ல சொல்லுவாரு, அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிருவே அப்படி. அதான் இல்ல என்னைய பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் டே அப்புறம் இன்டர்வியூ கொடுத்தா ஒரு படம் பெட்டரா இருக்கும். அது இருங்க. நிம்மி லூயிஸ், இது என்னடா பேரு? இது ஒரு நிமிஷம் இருங்க. நிம்மி லூயிஸ்னு ஒருத்தங்க, என்னடா பாண்டா சும்மா நம்பர் கொடுத்து வச்சுட்டு கால் பண்ணா எடுக்க மாட்டேற, பயப்படுற, கோட் FTFS ஷோ என்ன டைமிங்னு சொல்லு தம்பி. கார்த்தி நீ அதுக்கு மேல இருக்க, என்னடா நிம்மி? டேய் நிம்மி, என்னடா பயப்படுறாங்க? மூதேவி இங்க பேசிட்டு இருந்தா உன் கால் எப்படிடா எடுக்க முடியும் மூதேவி? நான் இங்கதான் 1/2 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன், நீ அப்ப என்ன கேட்டுட்டு நீ என்ன கால் பண்ணிட்டு இருக்கிறியா? என்னடா உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தி முடிச்சிருதாடா 11 மணிக்கு? நான் கேக்குறேன், நான் எதுக்குடா உனக்கு பயப்படணும்? நீ யாரா நீ? ஏண்டா இது என்னடா நிம்மி லூயிஸ்? இது என்னடா பேரு? இது நிம்மி கம்மின்ட்டு 88 அது ஏதோ நடிக்கிறான். டேய் இங்கே பேசுற, டேய் அவன் எவன் இந்த நிம்மி லூயிஸ்? அந்த நிம்மி ஐயப்பா, இந்த நிம்மி லூயிஸ் எவனாவது இருந்தானா அவனுக்கு அந்த ஸ்பீக்கர் அந்த கமெண்ட் நான் முன்னாடியே பாத்துட்டேன்டா, நீங்க பார்க்க மாட்டேன்னு வச்சீங்க, பாத்துட்டீங்க. இல்லடா இங்க வர்றா, ஏண்டா இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்டா ஐயப்பா, நான் எப்படா கால் எடுக்க முடியும்? இந்த மூதேவி கால் அடிச்சுட்டு கால் எடுன்னு நான் எப்படா எடுப்பேன்? இவனுக்கு என்னடா பண்றது? என்னடா நம்ம என்னதான்டா பண்றது இவனுக்கு வச்சுட்டு? கால் பேக் பண்ணி ஸ்பீக்கர் போட முடியும். கால் பேக் பண்ணி ஸ்பீக்கர் போடுவீங்களா? கால் இல்ல, அது இங்க கேட்டுச்சுன்னா பண்ணிடுவேனே, ஃபன் பண்ணிடலாமே, தனி செஷன் ஒன்று போட்டுடலாமே. இல்லை நம்ம தனி நம்பர் ஒன்று வாங்கிக்கிறேன், இவங்களுக்கு கால் பேக் பண்ணி இங்கே போட்டுடலாம். போட்டு ஒரு 1/2 மணி நேரம் எல்லாம் சிரிங்க எல்லாம் சேர்ந்துட்டு. அன்னைக்கு ஒருத்தங்கிட்ட அப்படித்தான் ஏதோ பேசி ஏதோ பஞ்சாயத்து ஆகி போச்சு, ஆஸ்திரேலியாவோ நியூசிலாண்டுன்னு சொல்லி காலையில் 5:30 வரைக்கும் பேசிட்டு இருந்தேன். சண்டையாகி அது இருக்கும். அவன் கால் பண்ண 1/4 மணி நேரம் கழிச்சு நான் கால் பண்ணேன், அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் கழிச்சு அவன் கால் பண்ண, கால் 4. இந்த நிம்மி லூயிஸ் அவன் கால் பண்ணிட்டே இருக்கான்டா, அவனை என்ன தான் கேட்டு வர இருக்கடா. ஒரு 2 நிமிஷம்டா, அந்த வந்துடுறேன்டா. பேசி அமைதியாயிடுச்சு. கோபி பேசுறது கேக்கலையா? எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம். பேசியாச்சா?
நம்பர்ல இருந்து கூப்பிடுறான்டா. காலோடி என்னடா டேய் டேய் நிம்மி லூயிஸ் டேய் டேய் நல்லா இருக்காது பாத்துக்க டேய். அவளும் நானும் பாட்டு ஒரு இந்த பாட்டு பூரா ரொமான்ஸ் பாட்டு வச்சுட்டு கூப்பிட்டுட்டு கால் எனக்கு வருது அப்படின்னு கட் பண்ணிட்டான். கால் வராமையே கட் பண்ண முடியும்? மூதே வேற நம்பர் இருந்து கூப்பிடுறான்டா. டேய் எங்கேயோ இந்த ஃபேக் காலர் வச்சிருக்கானுங்கடா. நம்பரை மாத்தி. பிரசாந்த் ப்ரோ ஹலோ இருங்க, அவர் நிம்மி கூட பேசிட்டு இருக்காரு. நிம்மி கூடயா? தப்பா எடுத்துக்க போறாங்க. என்ன அது ஃபுல் நேம்? நிம்மி? அது பொண்ணு இல்லைங்க, பசங்க தான். பசங்க தான். பொண்ணு முக்கியம். சரி. உடம்பு சரியில்லை ஹெல்ப் ஒருத்தர் கூப்பிடுறாரு. நான் என்ன சொல்றது? நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன். நான் என்னதான் பண்றது? டேய் நான் நிம்மி லூயிஸ் இல்லைன்னு. டேய் அந்த நிம்மி லூயிஸ் டேய் நமக்குன்னே வர்றானுங்கடா. டேய் எப்படா இப்படிலாம் புதுசு புதுசா நீ ட்ரோல் பண்ண கண்டுபிடிக்கிறீங்க? ஏண்டா மெசேஜில் பண்ணீங்க, வீடியோவில் பண்ணீங்க, ஆடியோவில் பண்ணீங்க, நடுவில் கால் அடிச்சு பண்றீங்க. என்னடா டே? பெப்சி உமா இந்த உங்கள் சாய்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி என்ன பண்றானுங்க கேக்குதா? அதாவது என்ன பண்றானுங்கன்னா பெப்சி உமா மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டு என்ன அதாவது கேக்குதா, நம்ம குரல் கேக்குதான்னு எனக்கு இப்போ கூப்பிட்டு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன டேய் நானே பெப்சி உமாவாடா? டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்னதான்டா வேணும்? டார்ச்சர் பண்றீங்களாடா. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ரெவன்யூ இந்த கார்த்திகை எப்பனும் சம்பாரிச்சிடுறாங்க. இது எதுலேயும் பிரயோஜனமும் இல்லை. இவனுக்கு 2 பேருக்கு ஊருகா நான் இப்படி பண்றீங்களாடா? டேய் 4 கால் பண்ணிக்கிட்டே ப்ரோ. என்ன கோபிநாத்? பெப்சி உமாவோட ஃபேமஸ் நீங்க. ஆமாம்மா நான் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம்மா. பிரசாந்த் ப்ரோ ஆனா விடாமுயற்சி அப்டேட் சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ விடாமுயற்சி அப்டேட்? அது வேணா சொல்லலாம். என்ன வலிமைக்கு ஒரு வீடியோ போட்டீங்க, அதே மாதிரியே போடுங்க விடாமுயற்சிக்கு. என்னன்னு போடுறதுங்க சீரியஸா? பாட்டில் கிரீன் சொன்னீங்கல்ல ஃபாண்ட், அந்த மாதிரி இதுல என்ன சொல்லுங்க. அந்த மாதிரி நானும் தான் சொன்னேங்க. ஸ்டண்ட் சீன் இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. இப்படி ஜி போட்டி கம்ந்துருக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி பண்ணிட்டாரு அவரு சாரு. நீ வரும்னு நினைக்கிறேன். நீ ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். என்ன ஏதாவது தெரிஞ்ச நான் சொல்றேன், கண்டிப்பா உறுதியா சொல்றேன். சரி என்ன யாரு பாலக்காடு வந்து கண்டு எங்களுடன் யார் வரீங்க பாலக்காட்டுக்கு? பாலக்காடு போறியானா? நீங்க சென்னையில இருந்து நீங்க தனியா போய் ஜாயின் பண்றீங்களா? ப்ரோ இல்ல நண்பா, நம்ம அவினாசி தானே நேட்டிவ். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அங்கிருந்து வீட்டுல இருந்து என்ன ஒரு 45 மினிட்ஸ் அவ்வளவுதான். நம்ம ரெகுலர் தான். நம்ம ஏதாவது சாப்பிடணும் இப்படின்னா அங்கதான் போவோம். பாலக்காட்டுல ஒரு மீன் கடை இருக்குது, அங்க போவோம். ஜம் ஜம்னு இருக்கும். சரக்கு அடிக்கிற காலத்துல கல் குடிக்கிறதுக்கு போவோம். சூப்பரா இருக்கும். கல் குடிக்கணியா சீரியஸா? கல் ரொம்ப நாள் ஆச்சு. சரக்கு தான் அடிக்கூடாது, கல்லெல்லாம் குடிக்கல, உடம்புக்கு நல்லது, கூலிங். அதனால கல்லு பேண்ட் இல்ல தமிழ்நாட்டுல. யோ நான் பாலக்காடு தமிழ்நாட்டுலயே இருக்குது. என்னங்கய்யா நீங்க இங்கே குடிங்க ப்ரோ, தமிழ்நாட்டிலே குடிங்க. அப்பதானே ஜெயிலுக்கு போக முடியும். அப்பதானே நீங்க 10 நாள் பேசுவீங்க. டே எல்லாம் ரெடி பண்றான்னு டே. அப்படியே ஒருத்தர் ரெடியா அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். 10 நாள் போங்க 20 நாள் போங்கிறான். அப்படியே ஏதோ சொல்றானு, சண்டை போடுங்கிறான், யூடியூப்ல சண்டை போடுங்கிறான் ஒருத்தன்.
டேய் தெளிவா இருக்கானுங்கடா டேய். இந்த கடையில இத்தனை மணிக்கு போங்க ப்ரோ கொடுப்பாங்கன்ட்டு கரெக்டா போட்டோ டேக் ஓகே அப்படின்றவனுக்கு இவனுங்களே போகுது கம்ப்ளைண்டா போய் கொடுத்து நம்மளை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் பார்த்து சிரிச்சு டாட்டா காமிச்சு விடுவானுங்க. பண்ணுவீங்கடா, நீ உறுதியா பண்ற குரூப் தான்டா நீங்க. ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்குடா. என்ன கெட்டது நடந்தாலும் டைம் பாஸ் தான் ஞாபகம் வருது எனக்கு. இவரு பிஜேபியில அண்ணாமலையே சொல்லிட்டாரு கல்லுதான் வந்து இதுன்ட்டு. அதுக்கு என்ன புரட்சி பண்ணோம். புரட்சி தென்னமரத்துல வந்து குடிக்க வேண்டியதா தலைகள புரட்சி பண்ண வேண்டியதா குடிச்சு உங்க ஊர் சைடுல எடுக்கிறாங்கண்ணா, போய் குடிங்க. இருக்குடா, இல்லீகலா பண்றானுங்க. தென்னங்கல்லு பனங்கல்லு இங்க கூட இந்த கல்பாக்கத்தில் கூட எடுத்து அன்னைக்கு எவனோ ஒருத்தர் குடிச்சான், மாத்திரை ஓட்டு தந்துட்டானுங்க, குடிச்சு வாந்தி எடுத்துட்டு இருந்தானுங்க. அதுல மாத்திரை ஓட்டு நுர போட்டு பெப்சி கோலா மாதிரி தந்துடுறானுங்க, கம்மு கும்முன்னு வெள்ளை விளையர்னு. இவனு யாருக்கோ நடந்த மாதிரி தெரியலையே. இல்ல இல்ல சத்தியமா நான் குடிக்கல. நான் பக்கத்துல இருந்தேன், நான் விஸ்கி அடிச்சுட்டு இருந்தேன். நான் இது சொல்றது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு மூதேவி தான் போய் கல்பாக்கம் கல்லுன்னு வாங்கிட்டு வந்துச்சு. நான் சொன்னேன், கோத்தா அணுவுல தண்ணியில வந்துருக்குண்டாது, உனக்கு வந்து உள்ள வந்து அணுவா பிஞ்சிற போது வராது போகாதரான்ட்டு. கல்பாக்கமா அதானே அந்த ஏரியா அது பக்கத்துல, அது ஒரு ரிசார்ட்ல. அப்புறம் இவன் வந்து மொடாவா குடிச்சா. கல் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கூலிங்னு. அவன் ஏதோ மாத்திரை போட்டு நல்லா வெள்ளை விளையர்னு ஒரு 1/4 லிட்டர் கல்லுக்குள்ள பார்த்தீங்கன்னா மாத்திரை போட்டு ஏதோ 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கொடுத்துட்டான்னுக்குது. இப்போ குடின்னு குதிச்சு வாந்தி பேதி, கம்ப்ளீட் பேதி. அம்மா அந்த ரூம்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு பேதி நாய். அந்த மாதிரி இதுக்காண்டியே இந்த குரூப் இதுக்கே போறதில்லை. என்ன குரூப் இதுக்கே போறதில்லை. ஐயோ குரூப்பா போனாலே பஞ்சாயத்து தான். அது அப்பெல்லாம் வேற இந்த சரக்கு வேறையா, அதெல்லாம் ஒரு 7-8 ரவுண்டு போயிடுச்சுன்னா அவன் நம்ம கிட்ட படுற டார்ச்சரு நமக்கு அதுக்கு மேல மறந்துடும். இன்னொன்னு வேற மறந்துடும். மாட்டினான்னு வச்சுங்க, அவ்வளவுதான். பொட்டிச்சு அடிச்சு புரட்டி காலையில் எல்லாருமே முறைச்சு பார்ப்பானுங்க. நமக்கு எதுக்குன்னே தெரியாது. எதுக்குடா முறைக்கிறானுங்க இவனுங்க, ஒரு சைஸாவே இருக்கானுங்களே. ப்ரோ என்ன இருந்தாலும் நீங்க அதை பண்ணிடக்கூடாது அப்படிங்குவானுங்க. என்னடா நான் எதுவுமே பண்ணலையே ப்ரோ அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு வாந்தியும் எடுத்து தூங்கியிருப்பேன். பிளாங்க் அவுட் ஆயிரும். பிளாங்க் அவுட் ஆச்சுன்னா என்ன மயிரா தெரியும். அதனால அதெல்லாம் ஒரு நாட்கள் சீரியஸா சொல்ற. நான் சரக்கு அடிக்கலன்னு நினைக்கிறது என்னாலே நம்ப முடியல. என்னடா சரக்கெல்லாம் அடிக்கிறது இல்லையா? ஐஸ்கிரீம் தான் நமக்கு இப்ப சரக்கு. இப்பதான் பார்த்தேன் இபாக்கோ இருக்கான்னு பார்த்தேன், அதுக்குள்ள சாத்திட்டானுங்க. அப்படியே வெறுப்பா இருக்குது. அந்த நெய்சோறு ப்ரோ, டே அது தின்டண்டா தம்பி. இப்ப நெய்சோறு இல்ல, இப்ப வந்து ஒரு கிச்சன் பிடிச்சிருக்கிற. அதுல வந்து என்னன்னா இது போடுறான், வாழை இலையில மடிச்சு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது மஷ்ரூமு பன்னீர் பிரியாணி சும்மா பண்றான்டா. கறி பிரியாணி இருக்குமா அதெல்லாம் நைட்டா? இல்ல நான் இதே சாப்பிட்டேன், 8 மணிக்கே சாப்பிட்டேன். 8 மணிக்கே என்னமா இருக்கு, ஐயோ அப்படி இருக்கு, ஐயோ அதை சாப்பிட்டேன். அப்புறம் இன்னைக்கு யோசிச்சேன், சரி இன்னைக்கு கோட்டாக்கு ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமான்னு யோசித்தா இபாக்கோ அவசரமா போய் இபாக்கோ தேடினேன். நாம வருவோம்னு நினைச்சே சாத்திடுறானுங்க. ஸ்விக்கிலையும் சாத்திட்டானுங்க, சரி ஜொமாட்டோலையாவது போய் பிடிச்சலான்னு பார்த்தா அங்கேயும் சாத்திட்டானுங்க. ஏன் பிரசாந்த் நீங்க ஆல்கஹால்லாம் விட்டு இப்ப ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்பிட்டு அதுக்கு ஆல்டர்னேட் தேடிட்டீங்க. தொட்டி ஜெயா ஒண்ணு நண்பா, என்னன்னா இந்த ரொம்ப நான் ஒருத்தனை பார்த்தேன், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன், நோ பேட் ஹேபிட்ஸ் ஒன்லி ஹெல்த்தி வாக்கிங். காலையில கையை ஆட்டிட்டு நடப்பா. நாய் உள்ள பூரா விஷம், உடம்புல இருக்கிற எல்லா நோயும் அந்த நாய்கிட்டு இருக்குது. என்ன நீங்க இந்த ஹெல்த்தியா நான் வந்து 2 hours தான் சாப்பிடுவேன், நான் 2 நேரம் தான் 2 வேளை தான் சாப்பிடுவேன். ஒன்லி லிக்விட், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி லிக்விட். விட்டமின் டிக்கு வந்து சன்ல வந்து நீங்க 1 hour ஸ்டாண்டிங் பண்ற, அதெல்லாம் சரி நாயே. அடுத்தவங்க கெட்டு போகணும்னு எதுக்குடா 4 மணி நேரம் தினம் நினைக்கிறேன்? அப்புறம் எங்கடா உடம்பு ஒரு ஊர்படும்? என்ன நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேரே மோட்டர் மாமா. அவன் பேரு, அவன் யாருன்னு சொல்ல, இங்க சொன்னா எப்படி இருந்தாலும் அவனுக்கு போயிடும், அவன் என்னை வந்து பொழந்துருவான். ஆனா நாங்க வச்சிருக்கிற பேரு மோட்டர் மாமா. காமன் நேரத்துக்கு ஒருக்கா இந்த பழைய கிணத்து மோட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டே இருப்பான். அவனை கூப்பிடுறாங்க. டே நிம்மி லூயிஸ் இங்க வாடா.
வாடகை நிம்மி வாயா நிம்மி. இது என்னடா பேர் இது? ஓடிட்டாரு. ஆனா அவரு போட்டோ வச்சிருந்தாரு டிபி. ஸ்பீக்கர் வரும்போது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வராரு. இது இவன் வந்து இப்பதான் அப்படியே வேல் வீசிட்டு இருந்தான். என்ன பயமா ஹே அப்படின்ட்டு இருந்தான் மூதேவி. பிரசாந்த் ப்ரோ வாடா ஏரியாக்கு வாடா. அதான் இல்ல அவன் மோட்டர் மாமா மாதிரி அந்த ஆள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கார் ஒன்று வச்சிருக்கிறான். அவன் கூட ஒரே ஒரு தாட் கோயம்புத்தூர் போனேன். காருக்குள்ள ஒரு அணுகுண்டு இருந்தா அப்படி இருக்கும். ஒரு அணுகுண்டு வந்து ரெகுலரா ஒரு லைவ் அணுகுண்டு இருந்தா அப்படி இருக்கும். என்ன அதாவது மூக்கெல்லாம் அன்னைக்கு தான் வந்து மூக்கோட பவரே என்னன்னு தெரிஞ்சது நமக்கெல்லாம். வெளில வந்தோடனே வாழ்க்கையிலே வந்து அதாவது அந்த பிராண்டு காரை பார்த்தாலே அவன், அதாவது நான் என்னோட சாவு குழிக்குள்ள போற வரைக்கும் அவன் தான் ஞாபகம் வருவான். என்ன கார் இன்ஜின் சத்தம் வருதோ இல்லையே, இந்த நாய் சத்தம் வந்துட்டே இருக்குது. என்ன இருக்கான். என்னன்னா உடம்பு பூரா விஷம் வயிற்றுல. ஏன்னா உடம்புல விஷம் இருந்தனாலே வயிறு கோளாறாயிரு பார்த்துக்குங்க. என்ன எப்பவுமே என்னன்னா எவன் சாவான், அவன் சாகலையா, அப்படியா, சொந்தக்காரன் நல்லா இருக்கானா அப்படின்ட்டே இருப்பான். என்ன பிரசாந்த் ப்ரோ, அது நடுவுல ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். அதுக்குள்ள கோட்டு பப்ளிக் ரிவ்யூன்னு ஒருத்தன் போட்டான் ப்ரோ யூடியூப்ல. ஷேர் பண்ற பாருங்க. அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிருக்கான் ப்ரோ பப்ளிக் ரிவ்யூன்ட்டு. ஏன்டா இப்படி பண்றீங்க? இல்ல அதான் சொல்றேனே. என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிளானட் அவனுக்கு தெரியும் எப்படினாலும் வியாழக்கிழமை வந்துடும். அதுக்குள்ள இது ஒரு வியூஸ் போச்சுன்னா அதான் முதல்ல வரும். என்ன அதுவும் 1.2 மில்லியன் வியூஸ் இருக்கு உண்மையிலேயே. அது பண்ணுவானுங்க, அது நம்மளுக்கு பண்ணுவானுங்க. கேட்டா ப்ரிவியூல பாத்துட்டேன்னுவானுங்க. அர்ச்சனா கல்பதியோட தான் உட்காந்து நான் பார்த்தேங்குவானுங்க. என்ன லாஸ்ட் வீக் வந்து கான்ட்ரோவர்சி எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ப்ரோ என்ன நீங்க கேஸ் விட்டுருக்கீங்க? குசுங்குது என்னது? பிரசாந்த் சொல்லுங்க. பிரசாந்த் லாஸ்ட் வீக் வந்து ப்ரோ எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஹலோ கேளுங்க. இல்ல ப்ரோ, நீங்க ஏஜிஎஸ் இன்டர்வியூ பார்த்தோம் ப்ரோ. நீங்க எடுத்த இன்டர்வியூ பார்த்தேன். நீங்க எடுக்கிற இன்டர்வியூ எப்பவுமே கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனா இந்த தடவை நீங்க தலையை கீழே குமிஞ்சு பேசிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களை கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு கான்டாக்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதான் ஏங்க நான் அவங்க எதுக்குங்க இன்சல்ட் பண்றேன்? நீங்களும் ஒண்ணு கிளப்பி விடாதீங்க. நான் அது இல்லைங்க. சில டைம் அவங்க சொல்றது சிரிப்பா இருக்கும். ஐ மீன் கொஞ்சம் காமிக்கலா சில சொல்லுவாங்க. அது குனிஞ்சங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. அவ்வளவுதாங்க. இப்படி வேற தெரியுதா? சரி விடுங்க, அதையும் மாத்திக்கிறேன். போன வாயை திறந்துட்டு இருந்தேன்னு சொன்னானுங்க, வாயை முன்னேன். நீங்க எனக்கு தெரிஞ்சு மூஞ்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா முகமூடி மாதிரி ஏதாவது முக்காடு போட்டு போயிடலாம். மூஞ்சியே தெரியாத மாதிரி இன்டர்வியூ. இந்த பக்கம் போர்டு கீடு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், வாய்ஸ் மட்டும் வர்ற மாதிரி. என்ன அப்ப சொல்லியிருக்கு. இல்ல ப்ரோ, ஆனா கேட்ட क्वेश्चंस எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நன்றி சார். இத சொல்ல மாட்டீங்களா? தலையை குனிஞ்சிட்டு இருந்தா, வயிற்ற சொரிச்சிட்டு இருந்தா, இதுதான் முதல்ல சொல்றது. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பியும் ஒரு பாசிட்டிவ் சொல்றது. இல்ல ப்ரோ, உங்க இன்டர்வியூ எப்பவுமே பிடிக்கும் ப்ரோ. நீங்க क्वेश्चंस எல்லாம் எப்பவுமே பிடிக்கும் ப்ரோ. யார் அது கேஸ் விட்டே இருக்குது, குஷுங்குது? எவையாது? பிரசாந்த் சொல்லுங்க. பிரசாந்த் சத்தமா பேசுங்க, ஒன்னும் கேட்க மாட்டேங்குது, காது வேற மந்தம். சொல்லுங்க பிரசாந்த். என்ன போன வாரம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு கேக்குறீங்களா? அதானே கேட்டீங்க பிரசாந்த்? கேக்குதா? ஸ்பீக்கர் எடுத்து விடுங்க. ஐ மீன் இந்த சொல்லுங்க. ஓகே, லாஸ்ட் வீக் உங்க மேல கான்ட்ரோவர்சி வந்தது இல்லைன்னா எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது என்னது ஹேண்டில் பண்றது? அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். அது வர்றதா கைப்புள்ளைன்னு இருந்தா 4 பேர் கும்புறதா செய்வான். அதெல்லாம் இருக்கதான் செய்யுங்க தலைவா. அதெல்லாம் வரும் தலைவா. இந்த ஆன்லைன்ல குப்பை கொட்டி காசு சம்பாதிக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எவனையும் விட மாட்டானுங்க, போட்டு புரட்டுவானுங்க. அது நடக்குது தலைவா. இன்னொன்னு வீக்கஸ்ட்டுக்கு தான் அடி பயங்கரமா விழுகும். வீக்கஸ்ட் என்னன்னா கைண்டஸ்ட்டுங்க. இப்ப நானே ஒரு எம்எல்ஏவா இருந்து, எம்பியா இருந்து, மினிஸ்டரா இருந்தேன்னா வாயை மூட்டு ஓரத்தில் உட்காந்துருப்பானுங்க. நம்ம ஒண்ணு வேற நோபடிங்க. அடிச்சா எவனும் கேட்க மாட்டான், அதனால அடிக்கிறது தான். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அது இருக்குதான், பார்ட் ஆஃப் லைஃப் நண்பா. இப்போ நம்மளை பாராட்டுறீங்க, அதெல்லாம் கேட்குறேன்ல, அப்போ கழுவி ஊத்துறதையும் கேட்கதான் செய்யணும், வேற வழி என்ன? அதுதானே ஜனநாயகம். என்னங்க, இட் டசன்ட் லாஸ்ட் ஃபார் எவருங்க. அவன் நமக்கு நடக்கிறதா அவனுக்கு நடக்கும், அவ்வளோதான்.
நீ ஒருத்தனை வந்து டார்கெட் பண்ணி ஒன்று பண்ற அப்படின்னா அது உன் வாழ்க்கையிலையும் நடக்கும். ஏன்னா எனக்கு நடந்திருக்குது. நான் சின்ன வயசுல அறியாம பிரசாந்த் ப்ரோ, இந்த கபிலன் ஒருத்தன் அவன் எல்லாருக்கிட்டையும் அப்படிதான் இருக்கான் போல ப்ரோ. நீ மாறான்னு சொல்லிட்டு ஒரு சூர்யா ஃபேன் அப்படிதான் பண்ணி இருக்கிறான். அப்துல் ரொம்ப சிம்பிள் அப்துல். என்ன மேட்டர் தெரியுமா? இது வந்து ஒரு எல்லை மீறி எதுவுமே நீங்க பண்ணீங்க அப்படின்னா எல்லாரும் பிரசாந்த் மாதிரி இருக்க மாட்டான். எவனா ஒருத்தன் மண்டை சூடா இருப்பான், வாயில தாரை காய்ச்சி ஊத்திட்டு போயிடுவான். அது நடக்கும். ஸோ அவனை இப்போவே ஃபோன் நம்பர் அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க, அடுத்த லொக்கேஷன் எடுத்துருவானுங்க. நீ வீட்டுக்கு வெளில வர்றப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நீ பயத்தோடு வெளில வரணும்னா அப்போ நீ ஏதோ பெருசாக தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ பிரசாந்த் ஒன்றும் கிடையாது. நான் இப்போ இந்த விஆர் மால் போனேன்னா மாஸ்க் போட்டு எவனுக்கும் பயந்து போகிறது கிடையாது, எங்கேயும் போக மாட்டேன். நம்ம பயப்படுறதுக்கு நம்ம எதுவும் தப்பு செய்யலை. நான் போகிறேன், எங்கே போகணும்னு நினைக்கிறப்போ போகிறோம், எங்கே வரணும்னு நினைக்கிறப்போ வர்றோம். இங்கே அப்யூஸ் பண்ணுற நிறைய பேர் தன்னோட ஐடென்டிட்டியை, தன்னோட இருப்பிடத்தை, என் கடை எங்கே இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும், நான் எங்கே பிறந்தது தெரியும், எங்கே வளர்ந்தேன்னு தெரியும், எங்கள் ஃபேமிலி என்னன்னு தெரியும், எனக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா என்ன ஆச்சு இது வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் அப்யூஸ் பண்ணுற நிறைய பேர்த்த பாருங்கள், அவனோட பர்சனல் ஐடென்டிட்டியே இருக்காதுங்க. இப்போ நீங்கள் சொல்கிற நபரோட பேரே அதுவான்னு கூட நமக்கு தெரியாதுங்க. அவன் வேற ஒருத்தனா கூட இருக்கலாங்க, தெரியாதுங்க. நீங்கள் ஒருத்தர் போலீஸ் வந்து ஒரு கேஸாகி அரெஸ்ட் பண்ணும்போது தான் இவன் யாருன்னே வெளில வருங்க நமக்கு. நான் நிறைய பார்த்துருக்க மாதிரி இவனு எல்லாருமே என்னென்னா அவன் பர்சனல் லைஃப்பில் லாஸ் ஆனவனு. அவன் பர்சனல் லைஃப்பில் எந்த பிடிப்பும் இல்லாதவன் அதை வந்து வேற ஒரு மாதிரி தீர்த்துக்கிற இது ஒரு மனநோய் தான், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்போ ஒருத்தர் இப்போ என்னை இப்போ இருக்காரு, வேறு உமர் இருக்காரு, இல்லை கோபிநாத் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பிடிக்கல அப்படின்னா இப்போ திட்டுவீங்க, அப்புறம் மறந்துட்டு அடுத்ததுக்கு போயிடுவீங்க. ஒருத்தர் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஹீரோவையோ யாரோ ஒருத்தரையோ அவன் வருஷம் ஃபுல்லாக திட்டுறான்னா பிரச்சனை ஹீரோ கிட்ட இல்லைங்க, அவங்கிட்ட. அவன் வந்து என்னன்னா அவன் மனநோயில் இருக்கானுங்க. அவன் வந்து வெளியில் வரணும். இது அவனுக்கு புரியாதுங்க. இப்போ நம்ம சொல்லி நான் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே நான் வந்து அவனுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன். போய் உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணலான்னு நினச்சேன், அது நடக்கல. அவ்வளோதான். இப்போ என்ன அந்த ஹேட் என்னை கொண்டுருச்சு? அதெல்லாம் கொள்ளாதுங்க. எனக்கு அந்த ஹேட் வர்றப்ப தான் நாம் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கணும்னு எனக்கு தெரியுதுங்க. எவ்வளோ ஃபோன் கால்ஸ் தெரியுங்களா? எவ்வளோ பேர் கூப்பிட்டு அவ்வளோ அண்ணா என்னன்னா நீங்கள் போய் அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து எனக்காண்டி பேசுகிறாங்க. அவங்களாம் யார்? எனக்கு மாமனா, மச்சானா, அண்ணனா, தம்பியா? அவ்வளோ பேர் கூப்பிட்டு நம்மளுக்கு நமக்காண்டி உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ என்ன இன்னும் தைரியம் வருதுன்னா, அப்போ நம்ம பேசுகிற நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக உட்காந்துட்டு மோசம் பேசுறது ஒரு சிறு கூட்டம், அவ்வளோதான். நம்மளை லவ் பண்ணுறவன் நிறைய பேர் இருக்கான். ஸோ நம்ம லவ் பண்ணுறவனுக்கு அட்ரஸ் பண்ணு நீ வாழ்க்கையில். இது எனக்குன்னு இல்லைங்க, உங்களுக்கு சொல்கிறேன் நான். அது நீங்கள் இப்போது கார்பரேட் ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாயியாக இருக்கிற வரைக்கும் எல்லாரும் பரிதாபப்படுவா. ஐயோ பிரதர் நல்லா இருங்க பிரதர். டீம் லீடர் ஆனாலே 2 பேர் காண்டாயிருவான், மேனேஜர் ஆனால் 20 பேர் காண்டாவான், ஏரியா மேனேஜர் ஆனீங்கன்னா 100 பேர் காண்டாவான், அதுக்கு மேலே போனீங்கன்னா 1000 பேர் காண்டாவான். அம்பானி பார்த்து இவனது காண்டாகிறானுங்க. அவன் தொழில் பண்ணுறான், சம்பாதிக்கிறான். நம்ம எல்லா என்னன்னா ஒருத்தர் வளர்ந்தாலே நமக்கு பிரச்சனைங்க, அவ்வளோதான். அவனோட நல்லதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் கெட்டதை விட்டுறேங்க. நீங்கள் இவ்வளோ பேர் எனக்காண்டி இருக்கீங்க, நான் பேசுகிறத கேட்குறீங்க. ஏன் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். நான் நிறைய பேர்த்த அவங்களோட பர்சனல் வாழ்க்கையை நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்னை கூப்பிட்டு நான் என்னோட மோஸ்ட் டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் இந்த டைம் பாஸில் கேட்டு தானே வெளில வந்தோன்னு நான் சொல்லியிருக்காங்க. இப்போ அதையெல்லாம் நான் இங்கே ஷேர் பண்ணிக்க மாட்டேன், ஏதோ தற்புரிமை மாதிரி இருக்கும். நான் அதை ரொம்ப பெருமையாக நான் என்னோட லைஃப் அச்சீவ்மெண்ட்டாக அதை நான் நினைக்கிறேன். நான் இன்னொரு சோல் கூட கனெக்ட் பண்ணி அதை ஹீல். பிரசாந்த் ப்ரோ, நீங்க சம்பாதிக்கலன்னு சொன்னீங்களா, இதுதான் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். அது உண்மை, அது உண்மை. இல்லை நான் பெரிய சம்பாத்திரன்பா. நான் அதான் சொல்கிறேனே. நிறைய கேட்டாங்க, என்னடா ஒருத்தர் கேட்டா என்ன உனக்கு சப்ஸ்கிரைபரே இல்லை, என்ன நீங்கள் வந்து 5 மில்லியன் டே, அதெல்லாம் தேவையில்லைடா. இஃப் யூ ஆர் ஏபிள் டு சேஞ்ச் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு 500 பேரை அவங்க மனசை ஆத்துற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேன்னா வாழ்க்கையில் பெரிய அச்சீவர் நீ, அவ்வளோதான். நான் அது பண்ணிட்டேன், நான் அதை பண்ணியாச்சு, அவ்வளோதான். இனி வந்ததெல்லாம் போனஸுங்க. என்னங்க ஒன்றா காசில் மேலே போவோம், இல்லை கீழே போவோம். நாம் ஒன்றும் காசு வந்து எட்டர்னலாக நம்ம ஒன்றும் மடக்கானது கிடையாதுங்களேங்க. நாங்கள் ஒரே ஒரு பொரியெடுப்புன்னு சொல்லுவாங்க, அது பக்கத்தில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் அம்மா வெறும் 130 ரூபா வாடகைங்க, அங்கே தான் ஆரம்பித்தோம். 2 ரூமு, ஒரு சமையல் ரூமு, ஒரு பெட்ரூம், இவ்வளோ தான் இருக்குது எங்கள் இதில். அப்படி தான் ஆரம்பித்தோம். மொத்தமே சேர்த்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதில் தான் எங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சிதுங்க. கட்டில் கடியில் தான் நான் தூங்குவேன், ஏன்னா இடம் இருக்காது, ஒரே கட்டில் தான். அப்பா மேலே தூங்குவார், அம்மா எங்கூட கீழே தூங்குவோம். நான் கட்டில் கடியில் படுத்துக்குவேன். என் தங்கச்சி மேலே, அப்பாவும் தங்கச்சி மேலே தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா கீழே தூங்குவோம், நான் கட்டில் கடியில் தூங்குவேன், ஏன்னா இடம் இருக்காது. அந்த பக்கம் பொரியெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொரி இது பண்ணும்போது அந்த செவுத்துல இந்த ஹீட் இந்த பக்கம் வரும், சாம்பல் மேலே வரும். இன்னைக்கு வரைக்கும் லங்ஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. காரணம் அதுதான். என்னென்னா அந்த கேட்பாங்களா மூச்சு வாங்குது அப்படின்னா, அது பிரச்சனை தான்.
குழந்தையில அந்த அவ்வளவு சாம்பல் உள்ள வந்து அந்த சாம்பல் எல்லாம் உள்ள மண்டை உடம்புக்குள்ள போயிருக்கு. நாங்கள் அங்கிருந்து வரேங்க. எனக்கு வறுமைனா என்னன்னு சத்தியமா தெரியும். எனக்கு தெரியும் 10 ரூபாயோட பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பயந்ததே கிடையாது காசுக்கெல்லாம். கீழே போகிறது மேலே போகிறத பற்றிலாம் கவலையே கிடையாது. நான் திரும்பி பார்த்தோம்னா நான் இந்த 15 வருஷத்துல எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கிட்டேன். ஸோ இதில் என்ன நீ என்ன ஹேட் பண்ணி என்ன நீ கீழே கொண்டு போயிடுவ? அதெல்லாம் நீ கொண்டு போக முடியாது. நாளைக்கு பிரசாந்த் இல்லைன்னா அங்கே ஒரு 1000 பேர் வருவான், நிச்சயமாக வருவான். அவன் எதுக்கும் வரமாட்டான். பிரசாந்த் இப்படி ரிவ்யூ பண்ணிட்டான் அப்படின்னு இல்லை. ஃபார் த ஹியூமன் ஹீஸ் அவன் வந்து அங்கே நிற்பான். எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அவன் சோல் சொல்லும். என்னதான் வாய் சொன்னாலும் அவன் சோல் ஒன்று சொல்ல, டே இவன் ஓகேடா, இவன் ஓகேனா என்னமோடா, அவன் ஏதோ ஒன்று பேசுகிறான்டா, அவன் கரெக்டாக இருக்குடா அப்படின்னு சொல்லும்ல. அவ்வளோதாங்க வாழ்க்கை. அவ்வளோதான் வாழ்ந்துட்டோம் நம்ம. இன்னும் மிச்ச காலம் என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு கோல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இனி ஒரு பர்சனல் வாழ்க்கை அமைஞ்சதுன்னா சூப்பர், இல்லைனாலும் நோ இஷ்யூஸுங்க. அப்பா அம்மா தங்கச்சியை வந்து பெருசாக செட்டில் பண்ண வேண்டியது ஒரு பையனா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக என்னோட கடமை. நான் அதை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிட்டேன்னா எத்தனை யங்ஸ்டரை பாசிட்டிவாக மாற்ற முடியுமோ அதை மாற்றிட்டு போயிடுவேன் நான். அவ்வளோதான். அதுலேருந்து ஆனா பிரசாந்த், உங்ககிட்ட ஒண்ணு பிடிச்ச விஷயம் கார்த்தி கூட சொல்லியிருக்காரு. உங்களை பத்தி நெகட்டிவா பேசுறவங்க கிட்ட கூட நீங்க அதை மறந்துட்டு திருப்பி வந்து நார்மலா பேசுவீங்க. அதெல்லாம் மறந்துட்டேன். ஆனா அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஒன்றும் இல்லை நண்பா. நம்ம ஏன்னா யாருமே நண்பா, இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு பயங்கரமாக திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தை கோவத்தில் தான் பேசுவாங்க நண்பா. நீங்கள் 100ல் 3 பேர் தான் சைக்கோவா அவன் தூங்குறப்ப என்ன நினைச்சிட்டு அவன் சாகணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர்லாம் இன்சல்ட் ஆயிட்டாங்கன்னா அதை அப்படியே மைண்ட்ல வச்சுப்பாங்க. பட் நீங்க வந்து ஏன்னா மனிதர்கள் மாறக்கூடியவங்க. நிறைய பேருங்க என்னை திட்டினவங்க நிறைய பேர் பர்சனலாக கூப்பிட்டு, பிரதர் சாரி, நான் அந்த படத்தை ரிலீஸ் அப்போ வந்து நான் உங்களை வந்து 1/4 மணி நேரம், எனக்கு கூட தெரியாது அவங்க பேசுனாங்கன்னு கூட தெரியாதுங்க. அப்போ மனிதர்கள் என்னன்னா அவங்க தவற உணரக்கூடியவங்க தாங்க. ஏதாவது ஒரு 3-4% தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த பூமிக்கு பாரம் பிரதர். அப்படி இருக்கிற எல்லாருமே நிறைய ஒரு குரூப் இருக்குங்க. நான் எனக்கு ஐ எம் அவேர் ஆஃப் தட்டுங்க. அவன் என்னன்னா அடுத்தவனை ஹேட் பண்ணுறதையே பொழப்பா வச்சு சுற்றிட்டு இருப்பானுங்க. அவன் பூமிக்கு பாரம். அவன் இந்த ஹியூமனிட்டிக்கு பாருங்க. இவனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம நிறைய பேர் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான மூல காரணம் அவன் தான். ஏன்னா அந்த ஹேட் அவங்ககிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அவன் சும்மா பிரதர், அப்போதைக்கு அவன் மனசில் ஏதோ டென்ஷனில் ஒரு ஹேட் ஆவானுங்க. அடுத்த நாள் காலையில் அவனுக்கும் பொழப்பு இருக்கும் பிரதர். நாம் எதுக்கு பிரதர் அதை மனசில் வச்சுட்டு அவனை பழி வாங்கணும்? போடா டே, காலம் உன்னை பார்த்துக்குண்டா, காலம் உன்னை பார்த்துக்கும். இதே பிரசாந்த் 20 வயசுல வாயாடிட்டு சும்மா பேசுவேன், பெரிய மயிராட்ட பேசுறதுங்க. எவனா இருந்தாலும் ஊங்கிறதுங்க, அட்டி செருப்புல அடிச்சு உட்கார வச்சதுங்க. வாழ்க்கை உட்கார மயிரட்டி, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு உட்கார வச்சதுங்க. உட்காந்து பாடம் எடுத்துச்சுங்க 10 வருஷம். உட்கார்றா தாண்டா வாழ்க்கைன்னு. நவ் ஐநோங்க. அவ்வளோதான். ஏன்னா நமக்கு இந்த ஏற்ற இறக்கமே கிடையாது, எல்லாம் சமம். அவ்வளோதான். சரியா பாரு, அவ்வளோதான். பேசிக் அன்பாரு, பேசிக் சிரிக்கவை. இதனோட கோட்பாடு. அவ்வளோதான். யாராவது வந்தாங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்தாங்கன்னா பேசிக்காக ஒரு தடவை நம்மளால அவர் சிரிச்சிடணும். அவ்வளோதான். அது பேசிக். அது நம்மளை காமெடி பண்ணுறமோ ஏதோ ஒன்று அவன் சிரிச்சிடணும். அவ்வளோதான், போதுங்க. அந்த அன்பு ஏதோ ஒரு வகையில் நம்மளை வாழ வைக்குங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் சேவிங்ஸ், நாம் அந்த ஸ்பிரிச்சுவலாக நம்ம சேவ் பண்ண மாட்டோங்க. எல்லாம் வெறும் காசாக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். வாழ்த்துக்கள் உங்களை வாழ வைக்கும். அதுக்கு நான் உதாரணம். உங்களை மனசார ஒருத்தர் வாழ்த்துனான்னா உங்க ஏதோ ஒரு வகையில் நீங்க ஸ்பிரிச்சுவல்னு சொன்னா பூமர். ஸ்பிரிச்சுவல் இல்ல ப்ரோ. ஸ்பிரிச்சுவல்னா என்னன்னா இல்ல அந்த மாதிரி சொல்லி ஸ்பிரிச்சுவல்ல இருந்து நிறைய வெளில போயிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த யூடியூப் தமிழன்ல நீங்க எதுலையுமே எடுத்துக்காதீங்க. அவன் பொழுதுபோக்குக்கு அவன் மொண்டாட்டி திட்டுறங்காட்டி இங்க உட்காந்துருக்கானுங்க யூடியூப்ல. அவன் மொண்டாட்டி போட்டு பொழந்துட்டு இருக்கு நாயே, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத நாயே, வேலைக்கு போகாம இந்த யூடியூப்ல என்னடா பண்ணிட்டு இருக்க நாயேன்னு. ஏன்னா நீங்க தப்போ ரைட்டோ அவன் ரீல்ஸ் பண்றவனா இருக்கட்டும், யூடியூப் வீடியோ பண்றவனா இருக்கட்டும், அவன் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்றான். இப்போ இந்த யூடியூப் கமெண்ட்ல இருக்கிறவன் என்ன பண்றான்? அவன் யாருக்கு பாரம்? அவன் குடும்பத்துக்கும் பாரம், இந்த சொசைட்டிக்கும் பாரம். ஸோ அந்த யூடியூப் தமிழரை அவனை விட்டுருங்க, அந்த யூடியூப் கமெண்ட்ஸ் தமிழரை விட்டுருங்க, அவனை விட்டுருங்க. அவனுக்கு யாரையுமே பிடிக்காது பேசிக்கா, அவனை விட்டுருங்க. நம்ம நல்லவங்களை நாம எடுத்துக்கணும். அவங்கள பாருங்க, அவங்க கிட்ட இருந்து நிறைய உள்ள வந்து நம்ம வாங்கிக்குவோங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறது, நான் என் குடும்பம் வந்து நல்லா இருக்கும். என் குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் என்னன்னா உங்களுடைய நல்ல எண்ணங்கள் தான். எங்கேயோ ஒன்று நினைக்கிறீங்களா நீங்கள் நல்லா நடந்துட்டு போறாண்டான்னு, அதுதான் என் குடும்பத்துக்கான இன்சூரன்ஸ். அவ்வளோதான். நான் இது திருப்பி செய்வேங்க. இது 1000 மடங்கு நான் திருப்பி செய்வேன். எனக்கு கெப்பாசிட்டி வரும்போது நான் நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, ஒரு பாயிண்டில் என் குடும்பத்துக்கு மீறி எனக்கு வருமானம் வரும்போது அதை நான் வச்சுக்க மாட்டேங்க. எனக்கு தேவையில்லை உண்மையிலுமே. நம்ம பசங்க ஒரு 1000-2000 பேர்த்த வளர்த்து விட்டு போயிட்டே இருக்கணுங்க. செம்மையாக பண்ணி விட்டுறணும். நான் அந்த கெப்பாசிட்டிக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குரூம் பண்ணி
நிறைய பேர்த்த பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான ஒரு வேலையை பார்த்துட்டே தான் இருக்கிறேன் நான். அதை இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குங்க. ஏன்னா இன்னுமே நிறைய பேர் என்ன வாழ்க்கையே நெகட்டிவ் நினைச்சு சுற்றிட்டு இருக்கானுங்க பாவம். ஐயோ இவ்வளவுதான் இது போராட்டம், அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. அழுகதா அழுது ஒரு 1/2 மணி நேரம் அழுகுங்க, தொடச்சி போட்டு அடுத்த வேலையை பாருங்க, ஒன்றும் ஆயிராது. அதெல்லாம் ஜெயிச்சிடலாம், அதெல்லாம் ஜெயிச்சு போடலாம். எவனும் ஜெயிக்கிறான், நாம் ஜெயிக்க முடியாதா? அதெல்லாம் ஜெயிச்சிடலாம். அது நம்புங்க, அது நம்புங்க, அவ்வளோதான். பிரசாந்த் ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு ட்விட்டரை பார்த்தீங்கன்னா சூர்யா என்ன தப்பு பண்ணாருன்னே தெரியல, ஆனா சொந்த ஃபேன்ஸை அபியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது அது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தாங்க. சரி, ஒரு அது என்னன்னு தெரியல ப்ரோ, கஷ்டமான நேரத்துல தான் இல்ல இவங்களும் கடைசியில் இப்படி பண்ற மாதிரி கொடுக்குது. அது அவ்வளோ பெரிய பணம் போட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ இந்த இல்ல ப்ரோ, இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸை திட்டுறாங்கல்ல, ஆனா ஸ்டுடியோக்குள்ள விட்டா இவ்வளவு பட்ஜெட் வேற எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் போட்டிருக்க மாட்டாங்க. அதுதான் உமர், என்னன்னா அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. யதார்த்த சினிமா என்னங்கிறத எல்லாருமே மறந்துடுறாங்க உமர். அதாவது எங்களுக்கு கிளாஷ் வேணும் அப்படின்னு சொல்றப்போ வந்து என்னன்னா, அதுல நாம வந்து கோ இன்வெஸ்டர்ஸ் இல்லை உமர். ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ இவங்களே இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒன்று பண்ணிட மாட்டாங்க இல்லைங்களா? யோசிச்சு எல்லா பாசிபிலிட்டிஸையும் பார்த்து பேசிக் ஒரு அசலாவது ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 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 வேலையை பார்த்துட்டு தானே எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே உள்ளே வருவாங்க. அப்படிங்கிறப்போ அதை புரிஞ்சுட்டாங்கன்னா சந்தோஷங்க. சில பேர் எமோஷனலாக சண்டைக்கு போகல, அதனால வந்து நான் வந்து விலகி போகிறேன் அப்படிங்கிறாங்க. அது கூட ஓகே, பட் அப்யூஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் த டாப்புங்க. அது தேவையில்லாதுன்னு நான் நினைக்கிறேங்க. ஓகே ஃபைன், உங்கள் ஹீரோ வந்து ஹீரோவாக நிற்கல, சண்டை போடல அப்படின்னா ஓகே ஃபைன், யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் அண்ட் மூவ் ஆன், அவ்வளோதான். யூ கேன் பிகம் அன் அதர் ஹீரோ, ஆர் யூ கேன் ஜஸ்ட் ஹேட் யுவர் ஹீரோ, ஆர் டிஸ்லைக் பண்ணிட்டு போயிடலாம், அவ்வளோதான். அதுக்கு நான் அப்யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறேன் நான். அது தேவையே இல்லை, அது உண்மையாலுமே தேவையே இல்லை. அது 2 படங்கள் தனித்தனியாக வரும்போது சினிமா நல்லா தான் இருக்கும், ஒன்றும் தப்பு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தான் ப்ரோ ப்ளஸ். இப்போ சூர்யால படம் தனியா வந்துச்சுன்னா அவரை ப்ரூவ் பண்றோட இது அவருக்கு அந்த நியூஸ் ஒரு நம்பர் தனியா வரும். அதான் உமர், இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஆயிருக்குது. இப்போ இந்த வேட்டையன் கங்குவா பிரச்சனையில் 2 படத்துக்குமே ஒரு மார்க்கெட்டிங் ஆயிருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியும், ரஜினி சார் நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச்சில் சூர்யானை பற்றி பேசுவார், ஒரு பாசிட்டிவ் ஒன்று பேசுவோம், அப்படி அது ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டிங் ஆகும். அப்புறம் அந்த படம் வந்து ஏறி நின்றுச்சுன்னா அது நல்லது தானே. ஸோ பாசிட்டிவ் சைடு பார்க்கலாம். எஸ், காம்படிஷன்லேருந்து அவங்க விலகினதுங்கிறது ஒரு சூர்யா ஃபேனாக ஒரு பர்சனலாக அவங்க பார்த்தாங்கன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. என்னடா இது 10ஆம் தேதி வந்திருந்தா போட்டி போட்டிருக்கலாமே அப்படின்ட்டு. பட் ப்ராக்டிக்கலான அந்த வயிற்று வலின்னு ஒன்று இருக்குல்ல, ஏன்னா நான் ஒரு 200-300 கோடி ரூபா ஒரு படத்துக்குள்ளே கிடக்கிறப்ப அதுக்கு மேலேயே இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு கட்ட தெரியல எனக்கு எவ்வளோ. அவ்வளோ காசுங்கிறப்பங்க வயிற்றுல அப்படியே புளியை கரைக்குங்க, உயிரே போயிருங்க. அந்த ப்ரெஷர் உயிரே போயிருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிரே போயிடும் அந்த ப்ரெஷருங்க. அப்படிங்கிறப்ப அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புறேன். அது கோவப்படக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, டு பி ஆனஸ்ட்டுங்க. ஏன்னா அந்த எதிர்பார்ப்பை இவங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டாங்க, இவங்க சைடு தப்பு இருக்குதுங்க. அது எதுவுமே கிரியேட் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டெல்லாம் எதுவுமே அவ்வளோ மனசில் ஏற்றாமல் இல்லை வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு அது பிரேக் பண்ணுறதுங்கிறதும் ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம் அது, டு பி ஆனஸ்ட்டு. பட் அதுக்காண்டி என்னென்னா ரொம்ப கோவப்பட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமும் கிடையாதுங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அவ்வளோதான். அவரும் சூர்யானே சொல்கிறாரு. பட் சூர்யானுக்கும் நான் அதை ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நான் என்னென்னா சரி, ஒரு வகையில் சொல்கிறாரு, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஓகே. பட் ஃபேன்ஸியாக அவர் பார்க்கணும். ஏன்னா அவங்க தானே சரி, இப்போ நான் உருவாக்கல சூர்யான்னு, நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் ஒரு சினிமா வியூவர். அவர் படம் நல்லா இருந்ததுன்னா போய் பார்ப்பேன், இல்லை எதுனாலும் பார்ப்பேன், ரிவ்யூ பண்ணணும், அவ்வளோதான். பட் ஒரு சூர்யா ஃபேன் தானே பால் ஊற்றுறான், பால் ஊற்றுறது கூட வருங்க, அவன் தானே பேனர் கட்டுறான், அவன் தானே போய் அந்த முதல் ஷோக்கு நிற்கிறான், அவன் தானே காலங்காலமாக நிற்கிறான். அப்படிங்கிறப்ப அவங்களோட சென்டிமெண்ட்ஸுக்கும் மதிப்பளிக்கணும். எல்லா மாஸ் ஹீரோஸுமே அவங்களோட சென்டிமெண்ட்ஸுக்கும் மதிப்பளிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க, உண்மையாக. ஸோ நண்பர்களே பேசுங்க, வரேன் நான். பேசுங்க. கார்த்தியா நான் தூங்கி 1/2 மணி நேரம் ஆச்சுண்ணா. அவன் தூங்கிட்டானா? டேய், நீ எங்கேயோ அந்த பக்கம் கடலை போட போயிட்டியாட்டிருக்குது வாட்ஸ்அப்பில். நான் மட்டும் தனியாக பேசிட்டு இருக்கேன்டா அது கூடலாம். இல்லடா, நீங்க நல்லா பேசுறீங்க, நான் நல்லா பேசுறேன். எப்படா பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க? அதுக்கு தாண்டா இந்த டெஸ்டிங்கு, இந்த இன்னைக்கு ஒருத்தர் ஒரு பையனை எடுக்கிறதுக்கு. ஏப்பா இந்த வீடியோ எடிட்டிங்கு இந்த ஷூட்டிங் எல்லாம் தெரிஞ்சுன்னா வாங்கப்பா எடுத்துக்கிறேன். 25,000 ரூபா. நான் ஒரு சஜஷன் சொல்றேன், கேக்குறீங்களா?
சொல்லுங்க. யூடியூப்ல தமிழ் கேமிங்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆமா, அதாவது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் யூடியூப் கேமிங்க்கு சேனல் ஆரம்பிச்சவங்க. அவங்க ரொம்ப ஜெனியூனா பண்றவங்க. அவங்க வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். எனக்கு தெரியும் ப்ரோ. நான் வந்து ஆரம்பிக்கிறப்ப அவங்க ஆரம்பிச்சாங்க. ஆமா ப்ரோ. அதனால எனக்கு அவங்கள நல்லா இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே ஜெனியூனா பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஓகே 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 ஓகே. அவங்க ரொம்ப நல்லா அவங்க எப்படி சொல்றது, வீடியோஸ்ல இருந்து ஹெல்பிங் வைஸ் கூட ரொம்பவே ஜெனியூனா பண்றாங்க. அதான் ப்ரோ. இப்போ என்னன்னா 2 டைலமா ஓடிட்டு இருக்கு. பாட்காஸ்ட் வந்து ஸ்டேபிளா ஸ்டேஷனரியா ஒரே இடத்துல பண்ணலாமா, இல்லை மொபைல் பாட்காஸ்ட் ரெடி பண்ணிடலாமான்ட்டு. கிட்டத்தட்ட மொபைலாக நம்ம யூனிட் எல்லாமே எடுத்தா எங்கே வேணா வச்சிடலாம் அப்படி இருக்கு. ஸோ ஐம் ஆக்சுவலி திங்கிங் அபவுட் அ மொபைல் பாட்காஸ்ட். ஸோ தட் நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த செட்டப் எங்கே வேணால் செட் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்து அங்கங்கே பாட்காஸ்ட் பண்ணலான்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த எம்ஐயில் வந்து ஒரு பேட்ரி பேக் பார்த்து வச்சுருக்கேன். ஐ திங்க் அது 1 lakh எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறது, 1 lakh 2 lakh. அதை எடுத்துகிட்டு போனால் நீங்கள் மலையை உச்சியில் வச்சுக்கிட்டிங்கனாலும் நீங்கள் அது உங்கள் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் பவர் பண்ணிடும் ஒரு 5-6 மணி நேரம். ஸோ அப்படி ஏதாவது லொக்கேஷனில் வைல்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலை கொடைக்கானலில் போய் இல்லை ஒரு கொத்தகிரியில் போய் மலை உச்சியில் ஒரு லைட் பண்ணி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வெறும் மலையாகவே இருக்கணும், அங்கே உட்காந்து ஒருத்தர்கிட்ட பேசலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வைல்டாக சில விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அது நிச்சயமாக பண்ணுவோம் பிரதர். கண்டென்ட் வரும் நிச்சயமாக, நிறைய கண்டென்ட் வரும், உறுதியாக வரும். ஏதோ பைத்தியார்த்தனமாக பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி தப்பு பண்ணி அதுலேருந்து ஒன்று புதுசாக பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா தான். ஐ வாண்ட் டு பிரேக் திஸ் பிரதர், பிரேக் திஸ் அண்ட் இந்த மொனாட்டனஸாக இருக்கிறத பிரேக் பண்ணி புதுசாக கண்டெக்ட் பண்ணோம். நான் அதான் இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ஓரளவுக்கு வளர்ச்சி. அடுத்த ஃபேஸ் வந்து இந்த யூடியூப். அது இந்த மாதம் நடத்தும், செப்டம்பரில். நான் ஆக்சுவலாக ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் பண்ண வேண்டியது, பசங்க அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்தது. ஐ எம் கோயிங் டு ஹையர் சம் ஒன் ஃபுல் டைம். இப்போயே சொல்லிடுறியா, இது மூலமாக 25,000 rupees சேலரி ப்ளஸ் ட்ராவல், உங்கள் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்குவேன். மெட்ராஸில் இருந்தால் சந்தோஷம், மெட்ராஸ் பேஸ்டாக இருந்தால் சந்தோஷம். பேசிக் வீடியோ ஷூட்டிங் நாலேஜ், பேசிக் இல்லை ஓரளவுக்கு தெளிவாக என்ன ஷூட் பண்ணுறோன்னு புரிஞ்ச, டிஎஸ்எல்ஆர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் அந்த நாலேஜ் ப்ளஸ் எடிட்டிங் நாலேஜ், நல்ல எடிட்டிங் நாலேஜ் இருந்ததுன்னா தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். எனக்கு ஒரு வந்திருக்கு, அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. என்னோடய இமெயிலுக்கு நான் விட்டுருக்கேன், நான் மெசேஜாக விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் என்னோடய டைம்லைனில் இருக்கும் பாருங்கள், அதில் இமெயில் இருக்கும். தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். குவாலிஃபைட்னா என் கூட வாங்க, ட்ராவல் பண்ணுங்கள், எல்லா எக்ஸ்பென்சஸ் நான் பார்த்துக்கிறேன். ஐ வாண்ட் டு ஒரு பார்ட்னர் இருக்கணும். பெருசாக வளரும் போது ஆப்வியஸ்லி அதுக்கு மேலே என்ன சம்பளமோ என்ன பண்ணணுமோ அதை நான் ஆப்வியஸ்லி நான் பண்ணிடுவேன். எனக்கு இன்னும் இந்த 1 வருஷம் டக்குன்னு பண்ணணுங்க. ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது தலைவா. நான் என்னென்னா டக்குன்னு முடிக்கணும், இதை பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ பண்ணலாம் ஏன்னா டைம். ஏன்னா இந்த யூடியூப் எனக்கு இப்போ என்ன டவுட் வந்துருச்சுன்னா, இந்த யூடியூப் இப்படியே இருக்குமாங்கிற டவுட்டே வந்துருச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் 5 வருஷத்தில் எல்லாமே மாறுமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணி காசு சம்பாரிச்சுங்க, வீட்டுக்கெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணி விட்டுலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ அதனால் வாங்க, ப்ளீஸ் வாங்க, பண்ணலாம் தாராளமாக. பிரசாந்த்னே வந்துட்டு வெங்கட் பிரபு அவர் எதுவும் இன்டர்வியூ எடுப்பீங்களா? ரிலீஸ்க்கு அப்புறம் நண்பா பேசிட்டேன், ரிலீஸ்க்கு அப்புறம் நிச்சயமாக உண்டு. ஆனால் நான் வந்து போஸ்ட் ரிலீஸ் டீகோட் இன்டர்வியூ, கம்ப்ளீட் டீகோடு, படத்தை போட்டே டீகோட் பண்ண வேண்டியதான். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் ரிலீஸ், 2-3 நாளுக்கு அப்புறம் கேட்டிருக்கேன், தரண்டிருக்காங்க. ஸோ அது அப்போ நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்ன பிரச்சனைனா, அவர்கிட்டையுமே என்னென்னா, அவர் நிறையா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, அந்த பொசிஷனில் இருக்கிறார் அவர். ஸோ அதனால் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறையா கேள்விகள் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பிரதர். ப்ரோ சொல்லுங்கள். நானே ஒரு 10 நாள் முன்னாடி உங்களை கேள்வி கேட்கணும்னு சொன்னேன். ஒருத்தர் கேள்வி ஞாபகப்படுத்திருக்காரு, கேள்வி கேளுங்க அப்படின்னு. கொஞ்சம் சண்டை போற மாதிரி தான் கேள்வி, பரவாயில்லையா? அதான் கேட்கறது ஆகி போச்சு, அப்புறம் என்ன சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு, தீப்பத்துற மாதிரி இருக்குன்னு கேளுங்க கோபி. இல்லங்க நீங்க இல்ல நீங்க ஒரு நாள் பேசிட்டு இருந்தீங்க, அந்த அப்பே பாட படத்துல வச்சிருக்கவங்க எல்லாம் ஃபார்ம் பண்ண மாதிரியே சொல்லிட்டு இருந்தீங்க. அது எப்படி பேசலாம்? யாருங்க? பாட்டை முப்பாட்டை சொத்து வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து ரொம்ப இதா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால இல்ல அந்த பாட்டா கோபி அந்த கேள்வி ஒண்ணுமே மறக்கல. அவர் எப்போ வருவாரு கோபி, இதெல்லாம் ஓரா இல்ல.
நீங்க இப்ப சொல்றங்காட்டிக்கு எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, நான் அதை ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லி முடிச்சிடறேன், கேள்வி கேட்க முடிச்சிடறேன். அதாவது யாரா இருந்தாலும் உழைச்சாதான் பணம் நிக்கும். உழைக்கலைன்னா பாட்டை எவ்வளவு முடியுதோ சொத்து வச்சுட்டாலும் போயிடும். ஆனா நீங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப வடதட்டி பேசுறீங்களே, ஏன் அதை வந்து உங்கள்ட்ட கேட்கணும்னு கேட்டேன். அது அப்படி இல்லை நண்பா, இங்க இருக்கிற அரசியலுக்காண்டி வந்து அந்த கோவம் என்னன்னா, நீ அப்பம் பாட்டை சொத்தை வச்சிருக்கிறதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்ல, நமக்கு அப்பம் பாட்டை அப்படி இல்லை, அதனால நமக்கு சொத்து இல்லை, என்னங்க பெருசா ஒன்றும் இல்லை, அதனால வந்து மண்டை சுரிச்சிட்டு நம்ம உட்காந்துருக்குறோம், சரிங்களா? அப்போ அவங்களுக்கு அப்பம் பாட்டை வந்து தெளிவாக இருந்திருக்கிறான், தன் பையனுக்கு பேரனுக்கு பேத்திக்கு எல்லாம் வேணும்னு நினச்சிருக்கிறான், பிளான் பண்ணி வச்சுட்டு போகிறான். அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. பட் அதை வச்சுட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணுவானுங்க பாருங்க. அதாவது என்ன, உழைக்கிறவனுக்கு ஃபுல்லாக என்னன்னா ஒரு 2 மைனர் செயினை போட்டு 7 மோதிரத்தை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்துட்டு இருப்பான். என்ன தம்பி ஏசி கூட மாட்டலையா? அதாவது எங்க ஊர், நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸ்ல சொல்றேன் நான். என்ன, அவன் எதுவுமே ஒரு ஸ்டூலை கூட நிறுத்திருக்க மாட்டான். அவன் வந்து நமக்கு வாழ்க்கை அட்வைஸ் பண்ணுவான், வாழ்றது எப்படி சம்பாதிக்கிறது எப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுவான். என்னடானா பார்த்தா அந்த இளநீ காசுலையும் பால் காசுலையும் வாழ்ந்துட்டு இருப்பான். அது அது என்னன்னா, அவன் எங்கேயோ 150 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பாட்டனோ தாத்தனோ எவனா ஒருத்தர் சம்பாரிச்சு வச்ச சொத்தா இருக்கும். அப்போ நீ எதுக்குடா எனக்கு அட்வைஸ் பண்ற அப்படிங்கிற ஒரு கோவம் வரும். ஸோ பரம்பரை சொத்து வச்சுட்டு இன்னைக்கு வேலை பார்க்குறவன் இன்னைக்கு வந்து போய் ஃபீல்டில் நின்று அந்த சொத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு வேலை பார்க்குறேன், அவங்களெல்லாம் நான் சொல்லணும். அதை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை டிஸ்கிரிமினேட் பண்றான்ல, அவன் மேல கொஞ்சம் காண்டு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த கேள்விதான் கேட்கணும். ஏன்னா நாளைக்கு எப்படியா இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு வருஷம், அதான் நம்மளும் வளருவோம், நம்மளுக்கும் குழந்தை குட்டிலாம் பிறக்கும். நீங்க இப்படி பேசுறதுலாம் வந்து உங்களவே நீங்களே தாழ்த்திக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்ல நண்பா, இல்ல, நான் பேசிக் என்னோட கான்செப்ட் என்ன தெரியுமா, என்ன கோபிநாத், பசங்களுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ இதுக்கெல்லாம் அறிவு தான் சொத்து கோபிநாத். நாம வந்து 5 ஏக்கரை சேர்த்து வச்சுட்டாங்க, அறிவு தான் கொடுத்தாதான் அவங்க நம்ம என்ன ஒரு காப்படி வச்சிருந்தாலும் அந்த காப்படியை காப்பாத்துவாங்க. அதெல்லாம் நம்ம கொடுக்கல அப்படின்னா எதுவும் காப்பாற்ற மாட்டாங்க. அது மெயினே இதுதான். இல்ல நான் சொல்றது என்னன்னா, இல்ல இந்த எக்ஸஸ் சொத்து வச்சுக்கிட்டு அது எப்படி வந்ததுங்கிற ஒரு மேட்டர் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சோம்னா பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு அது பேசலாம். அவங்க அழிச்சிருவாங்க, அவங்க தலைமுறையிலே அழிச்சிருவாங்க, அவங்க புள்ள குட்டிக்கு தான் வச்சிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம். இல்ல கோபிநாத், அன்பார்ச்சுனேட்லி நண்பா, அதெல்லாம் அந்த காலம், அந்த உலகம், அந்த தர்ம உலகம் எல்லாம் அழிஞ்சிருச்சு கோபிநாத். நாம நினைக்கிறோம்ல. இல்ல கோபிநாத், நான் சொல்றேன், நீங்க ரொம்ப தூரம் வெளியில எல்லாம் பார்க்க தேவையில்ல. இப்ப ஒரு 10 வருஷத்துக்குள்ள அழிஞ்சவங்க, அதாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு வேலையை செய்யாதவங்க, அது நிச்சயமா காணாம போயிருவாங்க. அது ஏதாவது ஒரு வகையில நட்டமாயிரும், அப்படி இல்லையா ஒரு இதாயிரும். இல்ல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப சிம்பிள். நான் ஒன்று சொல்றேன், இப்போ எங்க அம்மா சைட்ல இருந்து கூட ஒரு சொத்து வருது, ஒரு 72.5 சென்ட் அம்மாவோட, அவங்க சொத்து அம்மாவுக்கு வருது. இப்போ அதெல்லாம் என்னன்னா அது அம்மாவோடது, அவ்வளவுதான். நான் அம்மாவோடது, அதுக்கு நமக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் அது வந்து என்னன்னா, அது எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நாம் ஒன்று பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது அவங்க உழைப்புக்கான ஊதியம். அது அம்மாவுடைய அந்த குழந்தையிலேருந்து உழைச்சி அது காப்பாற்றினதுக்கான ஊதியம். ஸோ எல்லாருமே என்னென்னா தன்னோட அப்பாவோட பாட்டனோட சொத்தெல்லாம் நம்மளுதுன்னு அட்டாச் பண்ணிக்கிறோம். அந்த மென்டாலிட்டி நமக்கு போகணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று, இந்த இடத்த விற்றோ இல்லை வந்து அந்த ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி விற்றோ ஒன்று பண்ணுறீங்கள, அப்போ என்னன்னா நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன். நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் எப்பவுமே இன்னொருத்தருக்கு இதில் பார்த்து சொல்ல, நான் எங்கள் சொந்தத்தில் சொல்கிறேன். நான் ஒரு சின்ன ஒரு கல்யாணம் பண்ணானுங்க, நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர் ஒருத்தர். அவன் பார்த்தீங்கன்னா மெயின் இடத்துல வந்து ஒரு இது இருக்குது, கல்யாணம் பண்ணுறான். ஒரு 6 ஏக்கரோ 3/4 ஏக்கரோ விற்கிறானுங்க. கிட்டத்தட்ட 2-3 கோடி ரூபாய்க்கு மேலே காசு வருது. ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி ரூபா கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறானுங்க. என்னன்னா நான் செலவு பண்ணுற தப்புன்னு சொல்ல, பட் ஆனால் என்னன்னா அந்த பணத்தோட ஆக்சுவல் உழைப்போட மதிப்பு இருக்குல்ல, அந்த 1.5 கோடி சம்பாதிக்கிறதுக்கான ஈக்குவல் உழைப்பு இருக்கு, அதை தெரியாமல் போயிடுது அவங்களுக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவங்களுக்கு அந்த உழைப்போட மதிப்பு தெரியாமல் போயிடுது. அப்போ என்னன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சௌரியத்துக்கு பார்த்தீங்கன்னா பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 1 ரூபா இருக்கிற பொருளை 2 ரூபாய் ஏற்றி விட்டுருவான். அப்படிங்கிறப்போ ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாமே டபுள் மடங்காக ஏறி நிற்குது. அந்த விஷயமெல்லாம் நிறைய இடங்கள் நடக்குதுங்க. ஸோ அது மட்டும்தான் பார்க்கறதுக்கு நமக்கு பயங்கர நெருடலாக இருக்குது. என்னடா அது அப்படின்ட்டு வந்து நமக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது. மற்றபடி யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொத்து வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம கெட்டதுலாம் இல்லை. இடம் வச்சிருக்கிறதுங்கிறது
உண்மையாலுமே கிரேட் திங்க. இடம் வாங்க முடிஞ்சுதா, கிரேட்டு. உங்க அப்பா வந்து உங்களுக்காண்டி இடம் வச்சிருக்காரா, உண்மையாலுமே உங்க அப்பா கிரேட். உங்க தாத்தா வந்து உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்காரா, உண்மையாலுமே அவங்களாம் கிரேட். கிரேட். ஆனா அதுல என்னன்னா, அதுல நிறைய இடத்துல அடிச்சு புடுங்கின இடங்கள் இருக்கு. அதை மறந்துடாதீங்க. ரொம்ப சில தாத்தாக்கள் தான் நம்ம தாத்தாக்கள். இதுதான் மனசாட்சியோட சொல்றேன் நான், இதுதான் உண்மை. ரொம்ப சில பேர் மட்டும்தான் அதை வந்து கரெக்டா உழைச்சி சம்பாதிச்ச சொத்துக்கள். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஜாதியை இல்லை அவனோட பவரை யூஸ் பண்ணி நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடுங்க சொத்து நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி ஏதாவது தெரிய வந்தது அப்படின்னா தயவு செய்து தான தர்மம் பண்ணிடுங்க. அது அந்த இடத்த ஃபுல்லாக வித்துருங்கன்னு நான் சொல்லலை. அதுக்கு ஏதாவது ஈக்குவலண்ட்டாக உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மக்களுக்கு கொடுங்க திருப்பி. ஏன்னா அது எவனோ கிட்ட வந்து அவனோட அறியாமை யூஸ் பண்ணி எடுத்த இடங்கள் அது. ஏன்னா ஒருத்தங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் இருக்கலாம், 5 ஏக்கர் இருக்கான். ஒருத்தங்கிட்ட 5000 ஏக்கர் இருக்கு, இல்லை ஒருத்தங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 500 ஏக்கர் இருக்குன்னா அது உன் உழைப்பில் நான் 500 ஏக்கர் வாங்கியிருப்பானா? அப்பயே எல்லாத்துக்கிட்டையும் இல்லை அப்படின்னு கேள்வி வந்துச்சுனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு அதோட சுற்றம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு பொது சேவைகள் இப்போ யாராவது ஒருத்தர்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 ஏக்கர் இருக்குன்னா நீங்கள் ரொம்பலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் வந்து நீங்கள் 200 ஏக்கரே வீங்க விற்றுட்டு வந்து பயங்கரமாக நல்லா அதெல்லாம் வேண்டாம். அதில் ஒரு 2 ஏக்கரை வந்து ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு அலோகேட் பண்ணுங்கள். ஏதாவது உங்கள் கிராமத்தில் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளி ஒரு அம்மா பண்ணியிருக்காங்க மதுரையில். இன்னைக்கு கூட நம்ம கல்வி அமைச்சர் கூட கூப்பிட்டு பாராட்டினார். பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களோட மொத்த அந்த ஏதோ இருக்கிற வாழ்நாள் சொத்தையே மொத்தமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கூலுக்கு ஏதோ தானமாக எழுதி கொடுத்துருக்காங்க, ஒரு அரசு பள்ளிக்கு. அது எவ்வளோ பெரிய ஹெல்ப்பு, எத்தனை பேர்த்த படிக்க வைக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தானம் உங்கள் ஃபேமிலி சார்பாக பண்ணுங்கள் சொசைட்டிக்கு. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல அது அந்த சொசைட்டி தந்த காசு தான் அது கொஞ்சம் திருப்பி கொடுங்க. நான் சொல்ல ஒரு 5% திருப்பி கொடுங்க போதும். 5% திருப்பி கொடுத்தீங்கனால நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிடுவாங்க அதில். அப்படி ரொம்ப முடியலையா, நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன், ஒரு பப்ளிக் பைப் ஒன்று போட்டு தருவாங்க, ஒரு டேங்க் ஒன்று வச்சு ஒரு தண்ணி பைப் போட்டு தருவாங்க. ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு பண்ணி விடுங்க, ஒரு தர்மகாரியோ ஒரு நல்லது ஒன்று மக்களுக்கு பண்ணி விடுங்க. அதுதான் இந்த பாவம் கழிக்கிறது. உண்மையாலுமே நீங்கள் போய் வந்து இந்த கூடுதுறையில் போய் உட்காந்து இந்த அரிசி எள்ளு மிச்சு கையில் கழிச்சாலாம் பாவம் போயிடாது. உங்கள் உண்மையாலுமே உங்கள் மனசார பாவம் கழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது மக்களுக்கு செய்கிறதுல தான் அந்த பாவம் போகுங்க. ஓகே போவோம். மதுரை சொல்லு மதுரை. ஒரு பாட்டு போங்கண்ணே, ரொம்ப நாள் ஆயிட்டு. பாடுவோமா? நைட்டு 12-1 மணிக்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க. ஏதாச்சும் சும்மா சாதாரணமா அட்வைஸ் சொன்னா வந்துட்டு போயா மயிறு என்ன உடம்பு என்ன ஆயிட போகுது அப்படிங்கிறிய பாட்டு இதெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் வேற வந்துட்டு நீங்க தான் சொன்னீங்க அடுத்த ஏதோ சொன்னீங்க பொங்கலா தீபாவளியா அடுத்த பர்த்டேவா ஏப்ரல் மாசத்துக்குள்ளார உடம்ப 6 பேக்ஸ் வைக்கலன்னா கூட அட்லீஸ்ட் 2 பேக்ஸ் வைக்கிறேன். நீங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆயத்தம் ஆவீங்களான்னு பார்த்தா நீங்க என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன் நைட்டு 2 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறேன். மதுரை அதெல்லாம் நம்ம கிட்ட எப்பவுமே வர தலைவா, நம்ம பிரசாந்த் ப்ரோ கிட்ட இருந்து. இல்ல ப்ரோ ஒரே நிமிஷம், நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, நான் சொல்லிடுறேன். உங்கள்ட்ட பேசவே பயமா இருக்கு. நீங்க என்னடானா வந்துட்டு திடீர்னு நீங்க மோட்டிவேஷன் சொல்றீங்க, ஒரு கருத்தா வந்துட்டு நம்ம சொன்னா ஓடா மயிறு என்ன மயிராச்சா போயிருச்சு அப்படிங்கிறிய. அப்படி இல்ல ஆள் அப்படி கிடையாது. சும்மா சொல்லுதேன் ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் பாயிண்ட் ஒத்துக்கிறேன். நானே கொஞ்சம் வேவரியா கொஞ்சம் ஏதோ ஒவ்வொரு மூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பேசுவேன். அது உண்மைதான், அது சத்தியமான உண்மைதான். பட் ஜென்ரலாக சொல்கிறேன் நான், ஜென்ரலாக ஃபிசிக்கல் ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது 100% அது 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 கோலில் தான் இருக்கேன். அதுக்கான வேலைகள் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட் என்னென்னா சில டைம் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ற நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக சில டைம் உடஞ்சி போயிடுவேன். அது நடந்துடும். ஸோ அது நடக்கிறப்ப என்னென்னா இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ங்க, ஏதோ சின்ன ஹார்ட்டுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் வர்றதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு தூங்குனேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கனவுகள்லாம் நல்லா வரும். கொஞ்சம் நிம்மதியாக அந்த தூக்கத்துலேயே கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். அது ஒரு சின்ன நடக்கும். ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னை குழந்தையாக்கிக்கிட்டு அந்த ஒரு மணி நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு அதை அப்படி வச்சுக்கிறது, மனசை வந்து அப்படி வச்சுக்கிறதுங்க. அதர்வைஸ் இது நான் ஏன்னா ஆல்கஹாலுக்கு போகிற அந்த புத்தியை மாற்றி ஐஸ்கிரீம் கொண்டு வந்து சூப்பரு. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் வந்து நல்லதானா சத்தியமாக கிடையாது, எனக்கு தெரியும். இதையும் மாத்துவேன் நான், இது உறுதியா மாத்துவேன். ப்ரோ அந்த ஃபேஸ்ல நீங்க நிறைய ட்வீட் போட்டீங்க, இந்த மாதிரி சுகர் சாப்பிடக்கூடாது, இந்த ஆர்த்தரைட்டிஸ் பத்தி நிறைய ஃபிட்னஸ் ரிலேட்டடாவே வரும். அதுக்கப்புறம் திடீர்னு இது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டா வேற மாதிரி இந்த மாதிரி இத மட்டும் கொஞ்சம் முடிஞ்சா அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த கொஞ்சம் லைட்டா பண்றது. ஏன்னா உங்க வளர்ச்சிக்கு இது ஒரு இதுவா இருக்க கூடாது. அவ்வளவுதான், ஒரு ஃப்ரெண்ட்லி திங். இல்ல பிரதர், என்னோட ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு எனக்கு தெரியும்.
இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அது ஒன்று தான் பெரிய மைனஸ். நான் என்னைக்கு ஃபிட்டாக ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். எல்லாமே மைண்டில் தான் இருக்கு பிரதர். என்னோட சேர்ந்து ஜிம்மெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்பா. வாக்கிங் போனாலே சரியாயிருவேன். எனக்கு பாடி வந்து என்னன்னா, நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா அது எனக்கு பயங்கரமாக ரிசல்ட் தெரியும். பாடி நான் வேலை செய்யணும், அதான் மேட்ரு. அதான் இனி உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியும் ப்ராமிஸ் பண்ணுறது தான். இந்த April 28 அதான் என் பர்த்டே. April 28, 2025 வெயிட் போடுவோம். வெயிட் போட்டு நான் காமிக்கிறேன். மினிமம் 100 கிலோ கீழேயாவது இருக்கணும். இவ்வளோதான் இதோட மேட்ரு. இவ்வளோதான் என்னோட கோல் வந்து 90 கிலோஸ். இதுதான் கோலு. அது நிச்சயமாக பண்ணிடுவேன், 100% பண்ணிடுவேன். ஐம் புட்டிங் மை மைண்ட் டு இட்டுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக என்னையவே நான் தேத்திக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறேன். பயங்கரமாக உள்ளேயே ஒரு வில்ல உட்காந்துருக்கானுங்க. நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனையாக தானே இந்த உள்ளே உட்காந்துருக்க வில்லன் தானே. அவன் எப்போ பார்த்தாலும் தூங்குடாடே, விடுறாடே, குட்டா இருந்தா என்னடாடே அப்படின்னு ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கான். அவனை பொடனியில் போட்டு படுக்க வச்சு நம்ம நல்ல பிரசாந்தத்தை எடுத்து வெளியில் விட்டு வாடா வாடா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க விடணும். அந்த வில்லன் கூட சண்டை போடுறது தான் பெரிய வேலையாக இருக்குது. அவனை எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கூடிய விரைவில். ஆனா ப்ரோ 2014 நல்லா தான் இருந்தீங்க ப்ரோ. அதாவது இப்போ நல்லா தான் இருக்கீங்க. ஆனா நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியும். இல்ல அது எனக்கே தெரியல நண்பா. அப்பெல்லாம் உடம்பு ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. அது என்னைக்கு சில விஷயங்கள் நடந்த ஆரம்பிச்சதோ அது என்னையே இன்னொன்று நண்பா. நான் இது எல்லாமே நடந்து நான் நிச்சயமா சொல்லுவேன், சுத்தி இருக்கிறவங்கனாலாம் கிடையாது. நான் அதை ஃபர்ஸ்ட் நான் பிளாட்டண்டா சொல்ல விரும்புறேன். இவங்க பண்ணிட்டாங்க அதெல்லாம் கிடையாது. நான் எனக்கு பண்ணிக்கிட்ட ஒரு சூனியம் அது. யாருமே இதுக்கு காரணம் கிடையாது. நான் தான் காரணம். வேற யாருமே கிடையாது. யாருமே நாம் அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. யாருக்கு தான் இல்லை பிரச்சனை? என்ன சல்மான் கான், ஷாருக் கானுக்கு இல்லாத பிரச்சனை அவங்க எப்படி ஒல்லியா இருக்காங்க? அப்போ அவங்க எல்லாம் குண்டா இருக்கலாமா? தின்னுட்டு உள்ள குண்டா இருக்கலாமா? ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நான் நெகோஷியபிள் டேர்முங்க. எல்லா நண்பர்களுக்கும் சொல்லிக்கிற ஒன்றே ஒன்று தான், இந்த குண்டா இருக்கிறதுல பெருமை மயிறு கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஃப்ளஃபியாக இருக்காரு, பப்ளியாக, அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. குண்டா இருக்காரு, அவ்வளோதான். குண்டா இருக்கிறவன் குண்டா இருக்கான், குண்டை, அவ்வளோதான். அவன் சோம்பேறித்தனத்தினால குண்டா. சில பேர்த்துக்கு தைராய்டு ஈராய்டுனால ஏதோ ஒரு 5% பேருக்கு அந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷனால குண்டா இருப்பாங்க. அவங்கள விட்டுருங்க. மற்றது எல்லாமே லேசினஸ் தான், வேற ஒன்றுமே கிடையாது. அவன் மைண்டை வந்து டியூன் பண்ணாது தான். ஸோ இப்போ உங்கள் வயசில் நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த ஃபிட்னஸை மட்டும் விட்டுறாதீங்க, அவ்வளோதான். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிருங்க 50 வயசு வரைக்கும். ஆட்டோமேட்டிக்காக பணம் இங்கன்னா எல்லாமே நடந்துடும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபிட்னஸை மட்டும் விட்டுறாதீங்க. வேறு என்ன வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். ஃபிட்னஸை மட்டும் காம்ப்ரமைஸ் எக்காரணத்தை கொண்டு எவனுக்காண்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இன்னொன்றுங்க, ஃபிட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் சாதாரண வெள்ளை சட்டை போட்டிங்கனாலும் ஸ்மார்ட்டாக தெரிவிங்க. குண்டாயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பெட்ஷீட் என்ன மெட்டீரியல் போட்டிங்கனாலும் மயிராட்ட தான் தெரியும். அண்ணே லைட்டா அப்படியே வந்துட்டு பிசினஸ்லயும் லைட்டா டச் பண்ணிட்டு புரிய டச் எல்லாம் இல்ல, இருக்கிற உண்மை சொல்றேன். இல்லங்கண்ணே, ஆக்சுவலி இல்ல, நீங்க சொல்றது ரைட்டு தான். அதாவது இது சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ரொம்ப ஒரு மாதிரி மன வளைச்சல் இருந்தாலே நம்மள அறியாம வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லயே அதிகமா சாப்பிடுவோம். அந்த கிரேவிங் ஜாஸ்தியா இருக்கும். இல்ல நான் ஏன் சொல்லுதேன்னா, இப்ப நீங்கள மாதிரி இப்போ உங்களை மேல இப்ப இவ்வளவு நல்லதா பேசுறீங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க பிசிக்கலாவும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணா உங்களை பார்த்து ஒரு 10 பேராச்சும் வந்துட்டு இது பண்ணுவாங்க. இல்ல நான் எனக்கு என்னன்னா மத்தவங்க இது பண்றது கூட அது கூட எனக்கு ரெண்டாவது நண்பா. நான் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா நான் கடைசியா பிரசாந்தா இருந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி. 2003 ஒரு போட்டோ இருக்கு, நான் தேடி பிடிச்சி எடுத்து தரேன் நான். அது அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இவனாடா நீ இவனாடா அப்படின்னு நக்கே தோண்டிகிட்டே இருக்கும் உள்ள. ஏங்க லிட்ரலாக 100 மீட்டர்ஸு ஒரு அத்லெட்டு கூட ஓடினோம்னா ஒரு 5 செகண்ட் தாங்க வித்தியாசம் வரும், அவ்வளோதான் வருங்க. அங்கே ஓடினவனுங்க வாலிபால் வந்து இந்த ஜம்ப் சர்வ் வந்து எங்கள் கரஸ்பாண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஜம்ப் சர்வ்னா என்னைத்தான் போட சொல்லுவோம். அப்படி 10வது படிக்கிறப்போ அங்கிருந்தாலும் எல்லாத்தையும் தொலைச்சாச்சுங்க. இந்த காசை தேடி எதையோ தேடி என்னையோ தேடி எங்கேயோ போயிங்க எல்லா கருமத்தையும் தொலைச்சிட்டு வந்தாச்சுங்க. ஸோ எனக்கு அது மட்டும்தான். எனக்கு இப்போ என்னன்னா, எனக்கு இந்த பணம் இதெல்லாம் கூட பெருசாக தெரியல. கிட்டத்தட்ட அதுக்கு வந்துட்டேன். என் அப்பா அம்மா இவங்களெல்லாம் ஃபினான்ஷியலாக செக்யூர் பண்ணுறதுக்கு அங்கே வந்தாச்சு கிட்டத்தட்ட. ஸோ இனி அடுத்த ப்ரியாரிட்டி எனக்கு இது வேறு. இதை தவிர எனக்கு வேறு எந்த ப்ரியாரிட்டியும் இல்லை. அண்ட் இன்னொன்று, இப்போ உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு இப்போ கடன் இல்லை,
பட் வருமானம் கம்மினா கவலையப்படாதீங்க. உடம்ப ரெடி பண்ணிக்கங்க. காசு தாராளமா வந்துரும். நீங்க நாளைக்கு காசு எத்தனை இருந்தாலும் உடம்ப விட்டுட்டீங்கன்னா திரும்பி வரவே வராது. திரும்பி வரவே வராதுங்க. நெறைய பணக்காரங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. அவனுக்கு அக்சஸ் இல்லாத விஷயமே கிடையாது. ஆனா உடம்பு திரும்பி வரவே வராது. ஒரு லெவலுக்கு மேல உடம்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா, அது திரும்பி உங்களால பெறவே முடியாது நீங்க. அது அவ்வளோ உங்கள கொண்டு போய் அந்த பழக்கங்கள் வந்து வேற மாரி மாறிடும். கடைசி வரைக்கும் அத ஃபைட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா போயிரும் மென்டலா. அது மென்டல் அகனிங்க. குண்டா இருக்கிறதுங்கிறது ஒரு மென்டல் அகனி அது ஆக்சுவலா. அது மென்டலா உங்கள பாதிச்சுட்டே இருக்கும். நீங்க அது நெறைய விஷயங்கள் பாதிக்குங்க. ஸோ எல்லாமே ஸ்லோவாகும். தயவு செய்து பண்ணாதீங்க. எப்படியாவது உடம்பு ஃபிட் பண்ணிக்கங்க. ஃபிட்டா இருந்தீங்கன்னா அப்படியே ஃபிட் பண்ணிக்கங்க. எப்படியாவது ஒரு நீங்க ஒல்லியா இருந்தீங்கன்னா தினம் 20,000 ஸ்டெப் நடந்துருங்க தலைவா. நீங்க பெருசாலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஜிம்முக்கு கிம்முலாம் தேவையில்ல. 20,000 ஸ்டெப் நடந்துருங்க. அவ்வளோதான் மேட்டர். எப்படியோ இடையில அப்படியே புடிச்சு கிடிச்சு வாட்ச் ஒண்ணு வாங்கிக்கங்க. ரூ. 2,000 வாங்கினீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச், சூப்பர் வாட்ச் இருக்குது. நீட்டா எல்லாம் இது பண்ணிக்கும். தினம் 20,000 ஸ்டெப் எப்படியோ புடிச்சு நடந்துருங்க. நீங்க ஒண்ணும் பெருசு ஜிம்முக்கெல்லாம் போய் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. நடந்துருங்க போதும். ஜஸ்ட் நடந்துருங்க. லைஃப் மாறிடும். தப்பிச்சிரும். நான் அந்த பிரசாந்த மிஸ் பண்ணி அவனை தொலைச்சு தேடிட்டு இருக்கேன் நான். எனக்கு இந்த காசு இதெல்லாம் ஓகே. இந்த இன்ஃப்ளூயன்ஸ், இந்த ஈர வெங்காயம் இதெல்லாம் ஓகே. பட் நான் நிம்மதியா அப்படின்னு கேட்டினா இல்ல. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா என் உடம்பு. இதான் உண்மை. இதான் சத்தியமான உண்மை இதுதான். ஸோ அதனால கண்டனாயில வேற கமெண்ட் பண்றேன். இல்ல அது ஓகேங்க. அதெல்லாம் ஓகேங்க. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். அது பண்ணதான் செய்வாங்க. நம்ம சோசியல் மீடியால இருக்கோம். நம்ம குண்டா இருக்கோம். நாம வந்து செஸ்ட் பெருசா இருக்குன்னா, இது என்னடா உன் பூப்ஸ் மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணதான் செய்வாங்க. அது நாம சரியா இல்லைங்க. அவன் பேசதாங்க செய்வான். அதை நம்ம ஏத்தாங்க ஆகணும். அதெல்லாம் பேசக்கூடாது. நான் ஃப்ளஃபியா இருக்கேன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் பொய். குண்டா இருக்கான் 4 பேர் குண்டன் தான் சொல்லதான் செய்வான். அதை ஏத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை முதல்ல ஏத்துக்கிறதுக்கு முதல்ல மனசு வேணும் முதல்ல. அப்பதான் மாற்றமே வரும். இல்ல நாமளே நம்மளை ஏமாத்திக்கிட்டு இல்ல ஐயோ இந்த குண்டா இருக்கிறது இந்த சொசைட்டி வந்து குண்டா இருக்கிறவங்கள தப்பா பார்க்குது. மயிரில் கூட தப்பா பார்க்கல. நீ சோம்பேறியா இருக்கேன்னு சொசைட்டி சொல்லுது. மாத்திக்கிடா வெண்ண அவ்வளவுதான். அதை தான் உள்ள சொல்லிக்கணும் நாம. தட்ஸ் ஆல். ஸோ நன்றி நண்பர்களே. 2 மணி ஆச்சு. நம்ம தூங்க போறேன். காலைல வேலை இருக்கு. பாட்டு படம் புரியுங்க. ஐயா நான் நாளைக்கு பாடுறேன் நண்பா. நாளைக்கு வரேன். பாடுறேன். நிச்சயமா பாடுறேன். ஓகேங்கண்ணே.